வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஆர்கே அவர்கள் எழுதிய ரெட் ஆடை தேவதை. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. விவேக் ஸ்டார் டிவியில் உலக அழகி போட்டியை பார்த்து கொண்டிருந்த பொழுது செல்லுலார் போன் தொண்டை கம்பி போன ஒரு பெண்ணை போல கணித்தது. கிரீஸ் நாட்டு அழகி க்ளோஸ்அப்பில் தன் பல்வரிசையை காட்டி சிரித்து ஸ்காட்ச் பார்வையோடு கண்ணடிப்பதை பொருட்படுத்தாமல் போனை காதுக்கு கொடுத்தான். எஸ் விவேக், நான் கோகுல்நாத். சொல்லுங்க கோகுல்நாத், நீங்க உடனே ஜிஹெச் வரணும். ஜிஹெச்கா? எஸ், கமிஷனர் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். எனிதிங் சீரியஸ்? வெரி வெரி சீரியஸ். இப்போ வரேன். போனை அழைத்த பொழுது ரூபலா முதுகுக்கு பின்னால் நின்று இருப்பது நன்றாக தெரிந்தது. விவேக்கிடம் கேட்டாள், இந்த ராத்திரி நேரத்தில் யார்கிட்ட இருந்து போன்? கோகுல்நாத். கேஸா? தெரியல, ஜிஹெச்சுக்கு வர சொல்றார். அப்போ கேஸ் தான். கமிஷனர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சத்தியமா இது கேஸ் தான். விவேக் எழுந்தான். ரூபலா இடுப்பில் தன் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு முறைத்தாள். இப்போ மணி எவ்வளோ தெரியுமா? 11 மணி. ராத்திரி 11 மணி. தெரியும், சூரியன் தான் இல்லையே. விவேக் சிரித்துக்கொண்டே குளிரை தாங்கக்கூடிய சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் மாறி மாருதி 1000 காரின் சாவி எடுத்துக்கொண்டான். ரூபலா பாய்ந்து வந்து விவேக்கின் தோலை பற்றினாள். நானும் வரட்டுமா? எதுக்கு? நீங்க வெளியே போயிட்டு வர வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. விவேக் ரூபலாவின் சிறிய மூக்கை மெல்ல சுண்டினான். ஜிஹெச்ல கமிஷனர் எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அங்கே என்ன விவகாரம்னு எனக்கு தெரியாது. நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன். நீங்க போய் கமிஷனரை பார்த்துட்டு வாங்க. லேட்டானாலும் கார்லேயே உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் முனகக்கூடாது. இல்லை. சரி, அப்படின்னா கிளம்பு. 2 நிமிஷம். மாற்றுப்புடவையை உடுத்தி கொண்டு ரூபலா வாசலுக்கு வந்தாள். போர்டிகோவில் நீல நிற மாருதி 1000 காத்திருந்தது. விவேக் அந்த காருக்கு வைத்திருக்கும் பெயர் ப்ளூ ஹார்ட். ப்ளூ ஹார்ட் உயிர் பிடித்து கொண்டு நகர்ந்து தெருவுக்கு வந்து வேகம் பிடித்தது. சோடியம் வேப்பர் விளக்குகள் மின்சாரம் சாப்பிட்டு மாம்பழ நிற வெளிச்சத்தை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வாரி இறைத்திருந்தது. என்னங்க? ஒரு 10 நாள் லீவ் போடுங்களேன். எதுக்கு? எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம். லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. ஜனாதிபதி பிரதமர்னு மாறி மாறி மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு பணிக்கல சரியா செய்யலனா புதிய பிரதமரையோ புதிய ஜனாதிபதியோ தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிடும். தீவிரவாதிகளை கூட நம்பலாம், ஆனா கும்பிடு போடுற அரசியல்வாதிகளை நம்ப முடியல. சரி, 2 நாள் லீவு போடுங்க. பெங்களூருக்கு போய் பரத்தை பார்த்துட்டு வரலாம். 15 நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்தோம். இதே மாசத்துல இனி ஒரு வாட்டி போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? என்னதான் எங்க அம்மா பரத்தை பிரியமா பார்த்துக்கிட்டாலும் நீங்களும் நானும் அடிக்கடி போய் அவனை பார்த்தால் தானே நம்ம மேலேயும் அவனுக்கு ஒரு ஒட்டுதல் வரும். சரி, அடுத்த வாரம் போகலாம். ப்ராமிஸ் பண்ணுங்க. செத்து போன என் பாட்டி மேலேயும் உன் பாட்டி மேலேயும் சத்தியம். போதுமா? போதும் போதும். ப்ளூ ஹார்ட் 60இல் சேரி ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடுகளை தேய்த்து ஜிஹெச் வந்து சேர்ந்த பொழுது நேரம் 11:25. ஹாஸ்பிட்டலின் முகப்பில் காரை நிறுத்தினான். அங்கு ஏற்கனவே காத்து கொண்டிருந்த கமிஷனரின் பேட்ரோல் காரின் மண்டியில் சிவப்பு விளக்கு ஸ்லோ மோஷனில் சுழன்று கொண்டிருந்தது. விவேக் காரில் நின்று இறங்கினான். ரூபி, நீ கார்லேயே இரு. லேட்டானா வந்து சொல்லுங்க. விவேக் பேன் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்துக்கொண்டு வராந்தாவில் நடக்க ஆரம்பிக்க கோகுல்நாத் எதிர்பட்டார். வாங்க விவேக். கமிஷனர் எங்க? டாக்டர் செல்லில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். விவேக் நடந்து கொண்டே கேட்டான். என்ன விஷயம்? சரியாக தெரியல. சம் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். கமிஷனர் குழப்பத்தில் இருக்கார். இருவரும் நடந்தார்கள். டாக்டர் செல் டியூப்லைட் வெளிச்சத்தோடு வந்தது. வெறுமனே சாத்தியிருந்த கதவை தட்டினான் விவேக். டொக் டொக். ப்ளீஸ் கெட் இன். விவேக்கும் கோகுல்நாத்தும் உள்ளே நுழைந்தார்கள். கமிஷனர் லாரன்ஸ் தன் மோவாயை இடது கைவிரல்களால் தாங்கிக் கொண்டு நாற்காலிக்கு சாய்ந்திருந்தார். கண்ணாடி அணிந்த கண்களில் கனமான கவலை. வாங்க மிஸ்டர் விவேக். லாரன்ஸ் நாற்காலியை காட்டிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு தொல்லை தரேன். நோ ப்ராப்ளம் சார். 2 மணிக்கு குறைஞ்சி நான் தூங்க போனதே கிடையாது. இங்கே ஏதாவது பிரச்சனையா சார்? எஸ், பிரச்சனை தான். கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல். மிஸ்டர் கோகுல்நாத்,
என்னோட இங்கே இருக்கலாமா? ஷூர். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அந்த பிரச்சனையை டீல் பண்ணுன்றது தான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். விவேக் குழப்பமாய் கமிஷனர் லாரன்ஸை ஏறிட்டான். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் சாம்பசிவராவ் தெரியுமா? பேப்பரில் பேரை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நேரில் போய் பார்த்து பேசி பழக்கம் இல்லை. அவருக்கு 2 பெண்கள். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ஏதோ கேட்டரிங் டெக்னாலஜி கோர்ஸ். விவேக் கமிஷனரையே பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்தார். அந்த பொண்ணை 2 நாளாக காணோம். நிமிர்ந்து உட்கார்ந்தான் விவேக். லாரன்ஸ் ஒரு சின்ன பெருமிச்சோடு தொடர்ந்தார். இன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி அந்த பொண்ணை திங்கக்கிழமை சாயந்தரத்துலேருந்து காணலன்னு ஜட்ஜி சாம்பசிவராவ் என் வீட்டுக்கு வந்து நேற்று காலையில் தகவல் கொடுத்தார். முறைப்படி போலீஸில் புகார் கொடுத்தால் அது பேப்பர் வரைக்கும் போயிடும்னு ராவ் பயப்பட்டார். கேஸை ரகசியமாக டீல் பண்ணி பொண்ணை கண்டுபிடிச்சி தர சொல்லி அவரோட கோரிக்கை. காரணம், கல்யாணமாக வேண்டிய பொண்ணு. அவர் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு 2 நாளாக ரகசியமான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பொண்ணை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. பொண்ணோட பேர் என்ன சார்? நவநீதா. ஏதாவது லவ் மேட்டராக இருந்து யார் கூடவாவது ஓடி போயிருக்கலாமே சார். அந்த கோணத்தையும் விசாரித்து பார்த்தேன். நவநீதா கல்யாணம் பண்ணிக்க போகிறது தன் அத்தையோட பையனைத்தான். அவன் பேர் பிருத்திவிராஜ். MBA முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் 5 டிஜிட் சேலரி ஏஓவாக வேலை பார்க்குறான். இது இருவீட்டார் பேசி முடித்த விவகாரம். ஸோ இதில் காதல் விவகாரம் இல்லை. இட்ஸ் ஓகே சார். பை த பை, இந்த ராத்திரி வேலையில் GHக்கு என்னை கூப்பிட்டதுக்கும் ஜட்ஜோட பெண் காணாமல் போனதுக்கும் ஏதாவது காரணம் உண்டா? எஸ். மே ஐ நோ தட்? ஷூர். என்ன? ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கு. அது அந்த பொண்ணு நவநீதாவாக இருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகம். விவேக் வியப்பாய் அவரை பார்த்தான். சார், பொண்ணோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்தா அதை வச்சு பார்த்துக்க வேண்டியது தானே? பொண்ணோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. வீடியோ கேசட்லேயும் அந்த பொண்ணு நவநீதாவை பார்த்துருக்கேன். பின்ன என்ன சார், டெட் பாடியை பார்த்ததுமே அது நவநீதாவா இல்லையான்னு தெரிஞ்சிருக்குமே. லாரன்ஸ் கனமான பெருமூச்சொன்றை விட்டபடி எழுந்தார். மிஸ்டர் விவேக், ப்ளீஸ் கம் வித் மீ. மார்ச்சுவரிக்கு வந்து நீங்களே அந்த பொண்ணோட பாடியை பாருங்க. அந்த மார்ச்சுவரி நோக்கி நடக்க விவேக்கும் கோகுல்நாத்தும் பின்தொடர்ந்தார்கள். 2 நிமிஷம் நடை. மார்ச்சுவரி அறை 40 வாட்ஸ் பல்பின் பலகீனமான வெளிச்சத்தோடு வந்தது. காத்திருந்த மார்ச்சுவரி அட்டெண்டர் கையில் சாவி கோத்தோடு பவ்யமாய் வணக்கம் சொல்ல லாரன்ஸ் சொன்னார், டோரை ஓப்பன் பண்ணு. அவன் கதவில் தொங்கிய பூட்டுக்கு விடுதலை கொடுத்து உள்ளே போய் ஒரு சுவிட்சை தட்டி டியூப்லைட்டுக்கு உயிர் தர அது வெளிச்சத்தை சீராய் நிரப்பி வைத்தது. லாரன்ஸ், விவேக், கோகுல்நாத் 3 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அந்த அறைக்குள் அழுக்கான வெள்ளை விரிப்புகளால் பொருத்தப்பட்ட உடல்கள் நீட்டிய கால்களோடு விரைத்தபடி தெரிந்தன. ஏர் கண்டிஷனரின் ஜில்லிப்பையை மீறிக்கொண்டு ஃபார்மலின் நாறியது. லாரன்ஸ் நடந்து போய் துணி பொருத்தப்பட்டு இருந்த ஒரு உடலின் முன் நின்றார். அட்டெண்டரை பார்த்து சைகை காட்ட துணி உருவப்பட்டது. அத்தியாயம் 2. துணி உருவப்பட உடல் பார்வைக்கு கிடைத்தது. விவேக் திடுக்கிட்டான். கண்கள் நடுக்கமாய் பார்த்தது. டேபிளின் மேல் கிடந்த அதை உடல் என்று சொல்ல முடியாது. தலையில்லாமல் 2 கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் கழுத்து, மார்பு, வயிறு, தொடைப்பாகங்களோடு கூடிய ஒரு பெரிய சதை துண்டம். அது ரத்தம் கோடு கோடாய் வழிந்து உறைந்து போயிருந்தது. ஒரு பெண்ணின் உடல் என்பதை பெண்மையின் சின்னங்கள் தீர்மானமாக காட்டிக் கொடுத்தன. வலது மார்பு சிதைக்கப்பட்டிருந்தது. ஹாரிபிள். விவேக் நெற்றியை பிடித்து கொண்டான். லாரன்ஸ் அவனுடைய தோலை தொட்டார். இப்போ சொல்லுங்க விவேக், ஒரு பாடியோட ட்ரங்க் போர்ஷனை வச்சுட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து, குறிப்பாக பொண்ணோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காட்டினா அடையாளம் தெரியலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நமக்கே இந்த உடலோட கோரத்தை கண்கொண்டு பார்க்க முடியலையே. பெற்றவங்களால இதை பார்க்க முடியுமா? தென் வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் வே டு ஐடென்டிஃபை த பாடி சார்? அதை நீங்கள் தான் சொல்லணும் மிஸ்டர் விவேக். சார், இந்த பொண்ணோட உடம்பை பார்த்தா செல்வ செழிப்பு உள்ள பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நவநீதா இடம்பெற்றிருக்கிற வீடியோ கேசட்டையும் ஃபோட்டோக்களையும் நான் பார்க்கணும். உடம்போட உயரத்தையும் அகலத்தையும் டைமெண்ட்ஸ் பண்ணின பின்னாடி தான் தீர்மானிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலா சொல்லுங்க விவேக், ஒரு தாய்க்கு தன் பொண்ணோட உடம்புல மச்சம் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அந்த தகவலை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த பாடியோட கம்பேர் பண்ணினா உண்மை தெரியலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பொண்ணோட உடம்புல, அதாவது கிடைச்சிருக்கிற ட்ரங்க் போர்ஷன்ல எந்த விதமான மச்சங்களும் தழும்புகளும் இல்லை. ஒருவேளை நவநீதாவோட உடம்புல மார்பு பாகத்திலேயோ வயிறு தொடை பாகத்திலேயோ மச்சம், தழும்பு ஏதாவது இருக்குன்னு நிச்சயமாயிட்டா
இது நவனிதா இல்லைங்கிறது சுலபமா முடிவுக்கு வந்துடலாம். கமிஷனர் லாரன்ஸ் தலையசைத்தார். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் விவேக். நாளைக்கு காலையில ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஜட்ஜி வீட்டுக்கு அனுப்பி அவர் மனைவி கிட்ட மச்சம் தழும்பு சம்பந்தப்பட்ட விவரங்களை கேட்டுக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவிலும் போட்டோவிலும் நவனிதாவை நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. கேசட் போட்டோவெல்லாம் இப்போ எங்கே இருக்கு சார்? சீஃப் டாக்டர் பிரமோத் கிட்ட. அவரோட குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தான் இருக்கு. அங்கே போய் கேசட்டை போட்டு பார்த்துடலாம். 3 பேரும் மார்ச்சுவரியை விட்டு வெளியே வந்தார்கள். அட்டெண்டர் அரைக்கதவை இழுத்து பூட்டினார். லாரன்ஸ் அவனை எச்சரித்தார். தலையில்லாமல் வந்திருக்கிற அந்த பொண்ணோட டெட்பாடியை பற்றி இப்பொழுதைக்கு விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அவன் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாக தலையாட்டினான். தெரியாதுங்கய்யா. வராந்தாவில் நடக்கும்பொழுது விவேக் கேட்டான். இந்த பொண்ணோட டெட்பாடி எங்கே கிடைச்சது சார்? மாம்பழம் ரயிலடிக்கு பக்கத்துல ஒரு பழைய பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு அடியில ஒரு சாக்கு பையில பாடி கிடந்திருக்கு. பார்த்து தகவல் கொடுத்தது யாரு? பாலத்துக்கு அடியில கள்ளச்சாராய விற்பனை நடக்கதா மாம்பழம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்ராஜுக்கு தகவல் போயிருக்கு. அவரும் உடனே 2 கான்ஸ்டபிள்களை கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிருக்கார். பாலத்துக்கு அடியில யாருமே இல்லை. இந்த சாக்கு மூட்டை மட்டும் பார்வைக்கு கிடைக்க போக பிரிச்சு பார்த்துருக்காங்க. உள்ளே தலை கை கால்கள் இல்லாத டெட் பாடி. எனக்கு தகவல் வந்தது. ஒரு பெண்ணோட டெட் பாடின்னு தெரிஞ்சதும் எனக்கு காணாமல் போன ஜட்ஜோட பெண் நவனிதாவோட ஞாபகம் வந்தது. ஒருவேளை அந்த பெண்ணாக இருக்கலாமோன்னு நினைச்சு பாடியை ஜிஹெச்சுக்கு கொண்டு வர சொல்லிட்டு பத்திரிகைக்காரங்களுக்கும் நியூஸ் பேப்பர் தர வேண்டாம்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். சீஃப் டாக்டர் பிரமோத் டெட் பாடியை பார்த்துட்டு என்ன சொன்னார் சார்? கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு வயது 25க்குள் இருக்கலாம். கோடுகள் விடாத மிருதுவான வயிறு. சோ திருமணம் ஆகாத கன்னிப்பெண்ணாக இருக்கலாம். கொலை செய்யப்பட்டு 24 மணி நேரம் ஆயிருக்கலாம்னு சொன்னார். டாக்டர் பிரமோத்தும் நவனிதா இடம்பெற்றிருந்த வீடியோ கேசட்டை அவர் வீட்டு டெக்கில் போட்டு பார்த்தார். புகைப்படங்களையும் ஒப்பிட்டு பார்த்தார். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? உடம்பு வகை வச்சு பார்க்கும்பொழுது 70% இந்த டெட் பாடி நவனிதாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அளவுக்கு பொருந்தி இருக்கிறதா ஸ்டேட்மெண்ட். 3 பேரும் வராந்தா வளைவை கடந்த பொழுது ஒரு நர்ஸ் எதிர்பட விவேக் அவளை கையமர்த்தி நிறுத்தினான். சிஸ்டர், ஒரு நிமிஷம். அவள் தயக்கமாய் நின்றாள். நீங்க ஒரு உதவி செய்யணுமே சிஸ்டர். சொல்லுங்க சார். வெளியே என்னோட ப்ளூ கலர் மாருதி நிற்கும். அதுல என்னோட ஒய்ஃப் ரூபலா, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. கார்ல காத்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு வர முடியுமா? அவள் தலையாட்டி கொண்டிருக்க கோகுல்நாத் குறுக்கிட்டார். விவேக், நீங்க கமிஷனரோட டாக்டர் பிரமோத் வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. நான் ரூபலாவை கூட்டிக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறேன். ரூபலா தனியா கார்ல இருக்கிறதா நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நான் அப்போவே போய் கூட்டிட்டு வந்திருப்பேன். கோகுல்நாத் கிளம்பினார். அவுட் பேஷண்ட் வராண்டாவை கடந்து வேக நடை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்புறமாய் இருந்த கார் பார்க்கிங்க்கு வந்தார். இருட்டில் சில கார்கள் கரைந்து போய் தெரிந்தன. ப்ளூ மாருதி எங்கே? பார்வை வீசிக்கொண்டே கொட்டியிருந்த இருட்டில் நடந்தார். இருட்டு சில வினாடிகளிலேயே கண்களுக்கு பழக்கமாகி விட்டதில் ப்ளூ நிற மாருதி பார்வைக்கு கிடந்தது. வேகமாக நெருங்கி திறந்திருந்த கார் ஜன்னலுக்குள்ளே தலையை தாழ்த்தி பார்த்தார். காருக்குள் ரூபலா இல்லை. கோகுல்நாத் லேசாய் ஆச்சரியப்பட்டு கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். ரூபலா பார்வைக்கு கிடைக்கவில்லை. அத்தியாயம் 3. வீடியோ கேசட் டெக்குக்குள் திரிக்கப்பட்டிருக்க டிவியின் திரையில் ஒரு ஃபங்க்ஷனில் காட்சியளித்துக் கொண்டிருந்தாள். சிவப்பு நிற சல்வார் கமிசிலும் துப்பட்டாவிலும் அழகாக தெரிந்தாள். க்ளோஸ் அப் ஷாட்களில் புன்னகைத்தாள். டிவிக்கு எதிரே 3 நாற்காலிகள் போடப்பட்டு அதில் விவேக், கமிஷனர் லாரன்ஸ், டாக்டர் பிரமோத் சாய்ந்திருந்தார்கள். விவேக் கேட்டான், இது என்ன ஃபங்க்ஷன்? நவனிதாவோட அக்கா காதம்பரிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஜட்ஜி சாம்பசிவத்துக்கு எத்தனை டாக்டர்ஸ்? 2 பேர் தான், காதம்பரி அண்ட் நவனிதா. சன்ஸ் இல்ல. இப்பொழுது டிவி திரையில் பம்மிய வயிறோடு ஒரு பெண் நடை போட்டு வர லாரன்ஸ் சொன்னார், ஷீ இஸ் காதம்பரி. விவேக் டிவி திரையே பார்த்து கொண்டிருக்க லாரன்ஸ் சொல்லிக்கொண்டே வந்தார், அதோ அந்த சந்தன நிற பட்டுப்புடவை கட்டியிருக்கிற லேடி தான் ஜட்ஜோட மனைவி. அந்த கிரே நிற சஃபாரி சூட் காதம்பரியோட கணவன். MBA படிச்சுட்டு பெப்கோ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறார். அவங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? 2 வருஷம். காதம்பரியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? ரிஷிகுமார். கேமரா நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஹாலில் இருந்த கூட்டத்தில் நவனிதாவை தேடி பிடித்து காட்டியது. ஜட்ஜ் சாம்பசிவராய் வருகிற உறவு கூட்டத்தை கைகூப்பி வரவேற்றுக் கொண்டிருந்தார். விவேக்கின் பார்வை இப்பொழுது நவனிதாவின் மேல் அழுத்தமாய் விழுந்திருந்தது.
10 நிமிஷ நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் டாக்டர் பிரமோத்திடம் திரும்பினான். டாக்டர், கேசட்டை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்ததும் ஸ்டாப் என்றான். திரையில் காட்சி அசைந்தது. ஃப்ரீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஃப்ரீஸ் செய்தார். டிவி திரையில் இப்பொழுது க்ளோஸ்அப்பில் தன் முதுகை காட்டிக்கொண்டு நவநீதா யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள். லாரன்ஸ் கேட்டார், விவேக், இப்போ எதுக்காக ஃப்ரீஸ்? நவநீதாவோட பிடரி பகுதியில் கீழே இருக்கிற முதுகு போர்ஷனை பாத்தீங்களா? எஸ், ஐம் சீயிங். அந்த முதுகு பரப்புல சின்னதா ஒரு தழும்பு தெரியுது. கேன் யூ கேட்ச் இட் சார்? கமிஷனரும் டாக்டரும் ஒரே நேரத்தில் தலைகளை ஆடினார்கள். எஸ், இந்த தழும்பு இப்ப மார்ச்சுவையில் இருக்கும் டெட் பாடியோட முதுகில் இருக்கான்னு பார்க்கணும். தழும்பு இருந்தா அது நவநீதாவோட பாடி என்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். டாக்டர் பிரமோத் வியப்போடு விவேக்கை ஏறிட்டார். கிரேட் மிஸ்டர் விவேக், கேசட்டை பார்க்கும்பொழுது எனக்கு கூட இது ஸ்ட்ரைக் ஆகல. அனாட்டமி ஸ்ட்ரக்சரை மட்டுமே பார்த்தேன். ஒரு டாக்டரா நான் பார்த்த கோணத்துக்கும் ஒரு போலீஸ்மேனா நீங்க பார்த்த கோணத்துக்கும் நிறைய வித்தியாசம். லாரன்ஸ் எழுந்தார். டாக்டர், நீங்க இங்கே இருங்க. நானும் விவேக்கும் மறுபடியும் மார்ச்சுவரிக்கு போய் கேசட்ல இப்ப பார்த்த முதுகு தழும்பு அடையாளம் டெட் பாடியோட முதுகுல இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படி டெட் பாடியோட முதுகில் தழும்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக நவநீதாவோட பேரண்ட்ஸ்க்கும் தகவல் கொடுத்து இங்க வரவழைச்சிடுங்க மிஸ்டர் லாரன்ஸ். எஸ், அடுத்தபடியா நாம பண்ண போற காரியம் அதுதான். லாரன்ஸும் விவேக்கும் டாக்டரின் குவார்டர்ஸிலிருந்து வெளிப்பட்டார்கள். பனி பெய்கிற இருட்டில் மரங்களுக்கு நடுவில் உருவாகி இருந்த ஒற்றையடி பாதையில் நடை போட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போனார்கள். விவேக், அந்த டெட் பாடி நவநீதாவோடதாக இருந்தா ஜட்ஜி ஃபேமிலியால அதை தாங்கிக்கவே முடியாது. விஷயத்தை ரொம்பவும் சாஃப்டாகத்தான் கன்வே பண்ணணும். சார், ஒரு பாடியை கண்ட துண்டமா வெட்டாம கை கால்களையும் தலையையும் நேர்த்தியாக கொலையாளி வெட்டி எடுக்கிறத பார்க்கும்பொழுது திட்டம் போட்டு இதை வேணும்னே யாரோ பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. இதுல இன்னொரு விஷயம், கொலையாளி உடம்பை வெட்ட மின்சார ரம்பத்தை பயன்படுத்தியிருக்க கூடும். எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு விவேக். என்ன சார்? ஒருத்த மட்டும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. 2-3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். ஐ அக்ரி வித் யுவர் டவுட் சார். இருவரும் இப்பொழுது ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்து மார்ச்சுவரி இருந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். கமிஷனர் கேட்டார், விவேக், உங்க மனைவியை கூட்டிட்டு வரப்போன மிஸ்டர் கோகுல்நாத்தை எங்க இன்னும் காணும்? விவேக் புன்னகைத்தான். 2 பேருமே கொஞ்சம் அரட்டை டைப் சார். காரிலேயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். தூரத்தில் மார்ச்சுவரி அறை சோகை வெளிச்சத்தோடு தெரிய அதை நோக்கி நடந்தார்கள். சார், பக்கவாட்டில் குரல் கேட்டது. இருவரும் திரும்பினார்கள். ஒரு நர்ஸ் நின்றிருந்தாள். என்னம்மா? விவேக் கேட்டான். சார், உங்களுக்கு ஃபோன். யார்கிட்ட இருந்து? தெரியல சார். டெலிஃபோன் ஆபரேட்டர் சொல்லிவிட்டாங்க. அத்தியாயம் 4. ரூபலா எங்கே? கோகுல்நாத் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே மெல்ல நடந்தார். தூரத்தில் கேட் வாட்ச்மேன் தலைக்கு மப்ளரை சுற்றி கொண்டு ஸ்டூலில் உட்கார்ந்தபடி தெரிய கோகுல்நாத் குரல் கொடுத்து கையசைத்து கூப்பிட்டார். இந்தாப்பா, இங்கே வா. வாட்ச்மேன் எழுந்து ஓடி வந்தான். கோகுல்நாத்தின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமானான். சார், எந்த பொண்ணாவது இப்போ வெளியே போனதை நீ பாத்தியா? இல்ல சார், கேட் சாத்தியாச்சு. இந்த கேட் வழியா 10 மணிலேருந்து யாரும் வெளியே போயிருக்க முடியாது. வேறு பக்கம் ஏதாவது வழி இருக்கா? நர்ஸ் குவார்டர்ஸ் பக்கமா 1 மேன் கேட் ஒன்று இருக்கு சார். அந்த வழியை பயன்படுத்தி நீங்க தேடுற பொண்ணு வெளியே போயிருக்கலாம். கோகுல்நாத் வாட்ச்மேன் கை காட்டிய பக்கம் வேக வேகமாக நடை போட்டார். 2 நிமிஷ நடையில் நர்ஸ் குவார்டர்ஸ்க்கு போகும் வழி வந்தது. விக்கெட் டோர் வைத்த கேட் தெரிந்தது. உள்ளே நுழைந்தார். குறுகலான வழி ரோட்டுக்கு கூட்டிக் கொண்டு போயிற்று. ரோட்டோரத்தில் ஒரு பேக்கரியும் எஸ்டிடி பூத்தும் உயிரோடு இருந்தது. எஸ்டிடி பூத் இளைஞன் வெளியே நின்றபடி யாரோ ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருந்தான். எல்லா மந்திரிகளும் இப்படி கைதாயிட்டே போனால் ஜெயில இடம் இருக்குமா? புதுசா ஒன்னு கட்ட வேண்டியதுதான். இனிமே நாட்டுல கோவில் பள்ளிக்கூடம் கட்டுறோமோ இல்லையோ, ஜெயில்களை கட்டி ஆக்கணும் போலிருக்கு. கோகுல்நாத் பக்கத்தில் வந்ததும் பேச்சை அவர்கள் நிறுத்தி கொள்ள அவர் கேட்டார், இந்த பக்கமா லேடி யாராவது போனதை பாத்தீங்களா? பூத் இளைஞன் யோசித்தான். பின் சொன்னான், ஆமா சார், சேவப்பா ஒரு பொண்ணு 10 நிமிஷத்துக்கு முந்தி இந்த பக்கமா போனாங்க. கோகுல்நாத் யோசனையாய் நடந்தார். ரூபலா எதற்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருக்க முடியும்? ரோடு வெறிச்சிட்டுதே. சுற்றுமுற்றும் பார்த்தபடி சிறிது தூரம் நடந்தார். ரூபலா தட்டுப்படாமல் போகவே மறுபடியும் ஹாஸ்பிட்டலை நோக்கி திரும்பினார்.
கார் பார்க்கிங்கில் நின்றிருந்த மாருதிக்கு பக்கத்தில் வந்து குனிந்து பார்த்தார் ஒரு நம்பிக்கையோடு. ரூபலா காருக்குள் இல்லை. அத்தியாயம் 5. விவேக் டெலிபோன் ஆபரேட்டர் இருந்த அறைக்குள் நுழைய அந்த இளைஞன் மேஜை மீது ஒருக்களித்திருந்த ரிசீவரை எடுத்து நீட்டினான். விவேக் வாங்கி காதுக்கு கொடுத்தான். அது கொர்ரு என்றது. ரிசீவரை வச்சுட்டாங்க போலிருக்கே. லைன்ல வெயிட் பண்ணதா சொன்னாங்க சார். பேசினது யாரு? ஆனா பொண்ணா? ஆன் சார். பேரு பொற்கை பாண்டியன் சொன்னாங்க சார். விவேக்கின் புருவங்கள் உயர்ந்தன. பொற்கை பாண்டியனா? ஆமா சார். ஃபோன் பண்ணி அவன் என்ன சொன்னான்? கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக் இப்போ ஜிஹெச்ல இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். லைன்ல வெயிட் பண்றீங்களான்னு கேட்டேன். சரின்னு சொன்னதும் நர்ஸ் மூலமா உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். விவேக் கையில் வைத்திருந்த ரிசீவரை சாத்தினான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க சார், மறுபடியும் அந்த ஆள் ஃபோன் பண்ணலாம். விவேக் அங்கே இருந்த நாற்காலியில் சாய்ந்தான். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 7, 10. டெலிபோன் மௌனம் சாதித்து கொண்டிருக்க விவேக் எழுந்தான். ஆபரேட்டரை ஏறிட்டபடி சொன்னான். மறுபடியும் ஃபோன் வந்தா மெசேஜ் என்னன்னு கேட்டு வைங்க. சரி சார். விவேக் திரும்பி நடந்தான். வழியிலேயே கமிஷனர் லாரன்ஸ் எதிர்பட்டார். கேட்டார், என்ன விவேக், ஃபோன் யார்கிட்ட இருந்து? யாரோ பொற்கை பாண்டியனாம். பொற்கை பாண்டியனா? டெலிபோன் ஆபரேட்டர் கிட்ட அப்படித்தான் சொல்லியிருக்கான். நான் போய் ஃபோனை அட்டன் பண்றதுக்குள்ள வச்சுட்டான். மறுபடியும் ஃபோன் பண்ணல. 10 நிமிஷம் பார்த்துட்டு நீங்க இங்க வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு வந்துட்டேன். வாங்க மார்ச்சுவரிக்கு போய் பாடியை ஐடென்டிஃபை பண்ணலாம். நடந்தார்கள். ஃபோன் கால் வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்கு விவேக். சர்டன்லி. கோகுல்நாத் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டாரா சார்? இல்ல, போன அவரையும் காணோம். பொற்கை பாண்டியன். பேர் வித்தியாசமா இருக்கு. யாரா இருக்கும்? விவேக் யோசனையோடு நடந்து மார்ச்சுவரியை நெருங்கினான். நடை சட்டென்று நின்றது. மார்ச்சுவரியின் அறை கதவு விரிய திறந்து கிடந்தது. வாசலில் மார்ச்சுவரி அட்டண்டர் ரத்தம் ஒழுகிய தலையோடு கண்கள் நிலை குத்தி இறந்து கிடந்தான். அத்தியாயம் 6. விவேக்கும் கமிஷனர் லாரன்ஸும் பதட்டமாய் ஓடிப்போய் அட்டெண்டருக்கு பக்கத்தில் குனிந்து உடம்பை புரட்டினார்கள். கழுத்தில் தேங்கியிருந்த ரத்தம் ஒரு பக்கமாய் ஸ்லோ மோஷனில் சொட்டியது. விவேக், சம்பவம் இப்பதான் நடந்திருக்கு. ரத்தம் முறைய கூட இல்ல. மார்ச்சுவரிக்குள்ள புகையும் ஏதோ சதை கருகுகிற வாசமும் வருது சார். அட்டெண்டரை ஓரமாய் இழுத்து போட்டுவிட்டு விவேக்கும் லாரன்ஸும் மார்ச்சுவரிக்குள் நுழைந்தார்கள். திடுக்கிட்டார்கள். எல்லா உடல்களும் அப்படியே இருக்க தலை, கை, கால்கள் வெட்டப்பட்ட பெண்ணின் உடம்பு மட்டும் மெலிதான தீஜ்வாலைகளோடு எரிந்து கொண்டிருந்தது. அறை முழுவதும் சதை பொசுங்கும் நாற்றம் நுரையீரல்களை அடைத்தது. விவேக் கர்ச்சிப்பால் மூக்கை பொத்தி கொண்டு ஓடிப்போய் பக்கத்து டெட் பாடியின் மேல் இருந்த போர்வியை உருவி எரிந்து கொண்டிருந்த பாடியின் மேல் போட்டு அணைத்தான். தீயின் நாக்குகள் உடனே காணாமல் போக அப்பொழுது புகை மட்டும் எழுந்து கொண்டிருந்தது. யாரோ பாடியை எரிச்சு சாம்பலாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க சார். நம்ம மார்ச்சுவரிக்கு செக்யூரிட்டி போடாமல் விட்டது தப்பு. நம்ம டாக்டர் வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் யாரோ இங்கே இருக்கிற மார்ச்சுவரி அட்டெண்டரை தாக்கி கொலை பண்ணிட்டு சாவியை எடுத்து அறையை ஓப்பன் பண்ணி பாடி மேலே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வச்சிருக்காங்க. லாரன்ஸ் வியர்த்து போயிருந்தார். இந்த இன்வெஸ்டிகேஷனை ரகசியமா பண்ண நினைச்சேன். அது இப்படி ஒரு விபரீதத்துக்கு கொண்டு போய் விடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாடியை நாம ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு யாரோ இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. விவேக் பொசுங்கி போன பாடியின் மேல் இருந்த துணியை எடுத்தான். நாற்றம் குடல் வரைக்கும் இறங்கி நெம்பியது. தலை, கை, கால்கள் இல்லாத அந்த உடம்பு இப்பொழுது ஒரே சதைக்கோலமாய் கரிக்கட்டியாக காட்சியளித்தது. இருதயத்தை அசைத்து பார்த்தது. ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருமாறி போயிருந்தது. விவேக் பின்பக்கமாய் பதட்டமாய் குரல் கேட்டு திரும்ப கோகுல்நாத் நின்றிருந்தார். அதே பதட்டமாய் கேட்டார், விவேக், இங்க என்ன நடந்தது? எதுவுமே புரியல கோகுல்நாத். மார்ச்சுவரிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணினதா தகவல் வந்தது. போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள இந்த விபரீதம். ஆமா, ரூபலா எங்க? ரூபலா கார்ல இல்ல விவேக், எங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போனதாக தகவல். விவேக் நிமிர்ந்தான். வெளியே போனாளா? எதுக்கு தெரியல. டெலிபோன் பூத்காரன் சொன்னதை கேட்டு நானும் கொஞ்ச தூரம் வெளியே போய் பார்த்தேன். ரூபலா என்னோட பார்வைக்கு தட்டுப்படல. சரி, இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வேக வேகமாக வந்தேன். பட் இங்க நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்கும்பொழுது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. விவேக் தன் வேர்த்து போயிருந்த முகத்தை 2 கைகளாலும் வலித்துக்கொண்டே சொன்னான்.
ரூபலா காரணம் இல்லாமல் வெளியே போயிருக்க மாட்டாள். கோகுல்நாத், நீங்க இங்கே இருந்து போலீஸ் ஃபார்மாலிட்டிஸை கொஞ்சம் கவனிங்க, நான் இப்போ வந்துடுறேன். விவேக் கமிஷனரிடம் சொல்லிக் கொண்டு வந்தான். மார்ச்சுவரி அட்டெண்டர் இன்னமும் அதே கோலத்தில் தெரிய விவேக் கலக்கமாய் நடந்தான். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த 1 மணி நேரத்திற்குள் எவ்வளவு சம்பவங்கள்! காரில் உட்கார்ந்திருக்க வேண்டிய ரூபலா எங்கே வெளியே போயிருக்கிறாள்? டெலிபோனில் பொற்கே பாண்டியன் என்று யாரோ ஒருவனின் அழைப்பு. மார்ச்சுவரியில் கிடக்கும் உடலை நவநீதாதானா என்று ஐடென்டிஃபை செய்ய போனால் மார்ச்சுவரி அட்டெண்டர் கொலை. யோசனை செய்தபடியே நடந்த விவேக் வேக வேகமாய் வெளியே வந்து கார் பார்க்கிங்கை தொட்டான். தன்னுடைய நீல நிற மாருதிக்குள் எட்டி பார்த்தான். ரூபலா இல்லை. சுற்றிலும் கொட்டியிருந்த இருட்டை 2 நிமிஷ நேரம் கண்களால் துராவி பார்த்த விவேக் காருக்குள் உட்கார்ந்து இன்ஜினை உசுப்பி காரை நகர்த்தி காம்பவுண்ட் கேட்டுக்கு வந்தான். ஓரமாய் ஸ்டூடில் உட்கார்ந்திருந்த வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறந்துவிட சாலைக்கு வந்தான். சாலை வெறிச்சோடி போயிருக்க காரை மெதுவாய் ஓட்டியபடி 2 பக்க பிளாட்பாரங்களில் பார்வையை போட்டான். ரூபலா எதற்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருப்பாள்? என்னிடம் சொல்லிக்கொள்ள கூட நேரம் இல்லாமல் அப்படியேன அவசர வேலை? ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டாளா? கார் ஒரு 2 நிமிஷ நேரம் ஓடி ஒரு ரோட்டின் வளைவில் திரும்பிய பொழுது வெளிச்சமாய் ஒரு பேக்கரி டீ ஸ்டால் பார்வைக்கு கிடைக்க பிரேக்கை தட்டென்று அழுத்தினான் விவேக். பேக்கரியின் உள்ளே ரூபலா தெரிந்தாள். அவளுடைய அழகிய முகத்தில் நிறைய கலவரம். அத்தியாயம் 7. விவேக்கை காரை ரோட்டோரமாய் அவசரமாய் ஒதுக்கி நிறுத்திவிட்டு பேக்கரிக்குள் நுழைந்தான். கூட்டமில்லாத பேக்கரி. கல்லாவில் மட்டும் ஒரு ஆண். ரூபலா சட்டென்று திரும்பினாள். ரோஜா நிற ரூபலாவின் முகம் பூராவும் பொடி பொடியாய் வியர்வை. வேகமாய் வந்து விவேக்கின் கைகளை பற்றி கொண்டாள். உங்களுக்கு போன் பண்ணத்தான் இந்த பேக்கரிக்குள்ள நுழைஞ்சேன். GH போன் நம்பர் தெரியாததால கொஞ்சம் குழப்பம். சரி ரூபி, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த? வாங்க சொல்றேன். கல்லாவில் இருந்த ஆள் திகைப்பாய் பார்ப்பதையும் பொருட்படுத்தாமல் பேக்கரி நின்று வெளிப்பட்டாள் ரூபலா. தள்ளி நின்று கொண்டார்கள். சொல்லு ரூபி, என்ன நடந்தது? ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். யார் அவன்? தெரியல. எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்த? நீங்க என்ன காருக்குள்ள விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் முகப்பு ஜன்னல் பக்கமா வந்து நின்று உள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். எதுக்காக இப்படி எட்டி பார்க்கறான்னு நான் அவனையே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2 நிமிஷம் ஜன்னல் கிட்டே நின்றுட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை சுத்திக்கிட்டு பின்பக்கமாக போனான். நானும் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா அதுக்குள்ள இருட்டுல மறைஞ்சிட்டான். எந்த பக்கம் போனான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு 5 நிமிஷ நேரம் திணறிட்டு இருந்த பொழுது மறுபடியும் அவன் பார்வைக்கு கிடைச்சான். இந்த தடவை அவனோட நடையில் நிதானம் இல்லை. ஓட்டமும் நடையுமாக ஓடி வந்தான். முகம் பூராவும் வியர்வை. என்னமோ தப்பு பண்ணிட்டு ஓடி வர மாதிரி என் மனசுக்கு பட்டது. ஃபாலோ பண்ணினேன். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தான். நானும் வந்தேன். அவன் இந்த பேக்கரி வரைக்கும் நடந்து வந்து அதோ அந்த மரத்துக்கு கீழே நிறுத்தியிருந்த பைக்கை எடுத்துக்கிட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல கிளம்பிட்டான். பைக் நம்பரை பாத்தியா? பார்க்க முயற்சி பண்ணினேன். இருட்டுல தெரியல. தப்பு பண்ணிட்ட ரூபி. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே குரல் கொடுத்து யாரையாவது கூப்பிட்டு அவனை மடக்கி இருக்கணும். அப்படி பண்ண பயமா இருந்தது. கையில ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பானோன்னு பயந்துட்டேன். சரி, ஆள் எப்படி இருந்தான்? வயசு 30 இருக்கலாம். வாட்ட சட்டமாக உயரமாக இருந்தான். முகத்துல யோக்கியமான கலை இல்லை. கருப்பு பேண்ட், கிரே ஷர்ட். ரூபி, அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு போயிருக்கான். ரூபலாவின் பெரிய விழிகள் திறந்தன. கொலையா? மார்ச்சுவரி அட்டெண்டரை கொலை பண்ணி உள்ளே இருந்த ஒரு பெண்ணோட டெட் பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான். பைக்கை எந்த பக்கமா விரட்டிக்கிட்டு போனான்? வலது பக்கம். அது என்ன பைக்? RX மாதிரி இருந்தது. பட் அதுவான்னு நிச்சயமா தெரியாது. விவேக் மறுபடியும் ரூபலாவை கூட்டிக் கொண்டு பேக்கரிக்கு வந்தான். கடைக்காரனிடம் சொல்லிக்கொண்டு போனை தொட்டு போலீஸ் கண்ட்ரோல் அறையை தொடர்பு கொண்டு பேசினான். சிட்டிக்குள்ள பைக்ல யார் போனாலும் சரி, மடக்கி அந்தந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போக சொல்லுங்க. வேண்டிய நபரின் அடையாளங்கள் வயது 30 இருக்கலாம். வாட்ட சட்டமான உடம்பு, நல்ல உயரம். பவுண்டரி செக் போஸ்ட்களுக்கும் தகவல் அனுப்பிடுங்க. ஆள் தப்பிச்சு போய் 1/2 மணி நேரம் இருக்கலாம். ட்ரெஸ்ஸா? கருப்பு பேண்ட், கிரே ஷர்ட். விடியறதுக்குள்ள ஆளை பிடிச்சாகணும். அத்தியாயம் 8.
விவேக் ரூப்லாவை அழைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபொழுது போலீஸ் அதிகாரிகள் 4-5 பேர் புதிதாக முளைத்திருந்தார்கள். நைட் டியூட்டியில் இருந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் வராந்தாவின் மூலைகளில் கவலையாய் தெரிந்தார்கள். கமிஷனர் லாரன்ஸும் கோகுல்நாத்தும் எதிர்கொண்டார்கள். லாரன்ஸ் கேட்டார், வாட் ஹேப்பன் விவேக்? கொலையாளிய ரூப்லா பார்த்திருக்கா சார். அவனை ஃபாலோ பண்ணியும் போயிருக்கா. பட் அவன் தப்பிச்சு பைக்ல ஏறி போயிட்டான். திஸ் இஸ் ஹைலி அன்ஃபார்ச்சுனேட். சார் ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். ரூப்லா, நீ அந்த கொலையாளியை பற்றி கமிஷனர் கிட்ட சொல்லிட்டுரு. கோகுல்நாத், நீங்க என் கூட வாங்க ப்ளீஸ். விவேக் நடக்க ஆரம்பித்து விட கோகுல்நாத் குழப்பமாய் தொடர்ந்தார். கேட்டார், விவேக், இப்போ எங்க போறோம்? எனக்கு ஃபோன் பண்ணி பேசின அந்த பொற்கை பாண்டியனை பற்றி விசாரிக்க போறோம். யார்கிட்ட? டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிட்ட. அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கேட்டு பார்க்கலாம் வாங்க. வேகமான நடையில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அறையை தொட்டார்கள். ஆப்ரேட்டர் இளைஞன் அவர்களை பார்த்ததும் எழுந்து நிற்க விவேக் கேட்டான், பொற்கை பாண்டியன் கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா? இல்லை சார். அவன் முதல் தடவை ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன சொன்னான்? மிஸ்டர் விவேக் கிட்ட பேசணும், ரொம்பவும் அவசரமான விஷயம், கூப்பிட முடியுமான்னு கேட்டான். லைன்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்கும்படி நர்ஸ் மூலமா சொல்லிவிட்டேன். உன் பேர் என்ன? புவனேந்திரன் சார். இங்கே எத்தனை வருஷமா டெலிஃபோன் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ற? 6 வருஷமா சார். புவனேந்திரன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கிளியர் பண்ண முடியுமா? கேளுங்க சார். விவேக் பக்கவாட்டில் திரும்பி சுவரில் பொருத்தி இருந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டி கேட்டான், இது இண்டிகேஷன் சர்க்கியூட் தானே? ஆமாம் சார். இதனோட வேலை என்ன? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்கமிங் கால்ஸ் வரும்பொழுது ஒரு சிவப்பு புள்ளி எரியும். அதாவது வெளியே இருந்து கால் வந்தா நாம ரிசீவரை எடுத்து பேசிட்டு வைக்கிற வரைக்கும் எரியும். ஆமா சார். வெளியே இருந்து பேசுறவங்க ஒருவேளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா கூட நாம ரிசீவரை வைக்கிற வரைக்கும் இந்த இண்டிகேஷன் சர்க்கியூட்ல சிவப்பு புள்ளி எரிஞ்சிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆமா சார். எனக்கு அந்த பொற்கை பாண்டியன் ஃபோன் பண்ணின போதும் இண்டிகேஷன் சர்க்கியூட்ல சிவப்பு புள்ளி எரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சார். நான் ஃபோனை அட்டன் பண்ண வரும்போது ரிசீவர் டேபிள் மேலே ஒரு கழுத்து நிலையில் கிடந்தது இல்லையா? ஆமாம் சார். பொற்கை பாண்டியன் மறுமுனையில் ரிசீவரை வச்சிட்டாலும் இங்கே லைன் கட் செய்யப்படாதால இண்டிகேஷன் சர்க்கியூட்டில் சிவப்பு புள்ளி எரிஞ்சிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். விவேக் ஆப்ரேட்டரை பார்த்து புன்னகைத்தான். நான் வந்து ரிசீவரை எடுக்கும்பொழுது இண்டிகேஷன் சர்க்கியூட்டில் சிவப்பு புள்ளி எரியாமல் இருந்ததே, அது ஏன்? ஆப்ரேட்டரின் முகம் இப்பொழுது வேர்வையில் இருந்தது. பதட்டமாய் குறுக்கிட்டான். இல்லை சார், சிவப்பு புள்ளி எரிஞ்சிட்டு தான் இருந்தது. விவேக் அவனை கையமர்த்தினான். இதோ பார், ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு போலீஸ்மேனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு போலீஸ்மேனுக்கு 4 கண்கள். நான் ரிசீவரை எடுத்து காதில் வச்ச பொழுது கோர் சத்தம் கேட்டது. நான் உடனே இண்டிகேஷன் சர்க்கியூட்ல சிவப்பு புள்ளி எரியுதான்னு பார்த்தேன். எரியல. ஸோ ஃபோன் கால் எதுவும் வெளியிலேருந்து எனக்கு வரலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வெறும் ரிசீவரை நீயே எடுத்து கீழே வச்சுட்டு பொற்கை பாண்டியன்னு யாரோ ஒருத்தன் என்னை கேட்டு ஃபோன் பண்ணிடுதா நானும் கமிஷனரும் மார்ச்சுரிக்கு போகிற நேரம் பார்த்து நர்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டுருக்க, சரியா? இல்லை சார். அவன் சொல்லி முடிக்கவில்லை. கோகுல்நாத்தின் வலது கை சவுக்கடியா சுரண்டு டெலிஃபோன் ஆபரேட்டரின் இடது கண்ணத்தை பதம் பார்த்தது. சார். கோகுல்நாத் அவனுடைய தலைமுடியை கொத்தாக பற்றினார். உண்மையை நீ இப்ப சொல்லல, நான் என்னோட பெல்ட்டை காட்ட வேண்டியிருக்கும். சார் ஃபோன் வந்தது உண்மை சார். கோகுல்நாத் தன் இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து கொண்டார். இந்த பெல்ட் இப்போ உன்னை பேச வைக்கும். வேண்டாம் சார். உனக்கு பெல்ட் அடி வேண்டாம்னா மரியாதையா உண்மையை சொல்லிடு. நிஜமாவே ஃபோன் வந்தது சார். கோகுல்நாத்தின் கையில் இருந்த பித்தளை பக்கில் சுழறக்கூடிய பெல்ட் காற்றில் சீறி டெலிஃபோன் ஆபரேட்டரின் முதுகை ஒரு வீறியது. ஐயோ அம்மா என்று தோள்பட்டை சட்டை கிழிந்து ரத்தம் தெருத்தது. சொல்லு. நான் சொல்லிடுறேன் சார். கை கூப்பினான். சொல்லு. விவேக் அவனுடைய முகத்தை நிமிர்த்தினான். உனக்கு உண்மையிலே ஃபோன் வந்ததா? வரல சார். கண்கள் கோகுல்நாத்தின் கையில் இருந்த பெல்ட்டையே பயமாக பார்த்து கொண்டிருக்க வாய் தன்னிச்சையாக சொல்லியது. அப்படின்னா பொற்கை பாண்டியன்னு ஒருத்தர் இல்லை, அப்படித்தானே? இல்லை சார். அது நீயாக சொன்ன ஒரு கற்பனை பெயர். ஆமாம் சார். எதற்காக அந்த பொய்? சார்,
பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃப்ரெண்ட் தியாகு தான் சார். மார்ச்சுவரிக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு முந்தி பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடணும். அதுக்கு நீ உதவி பண்றியான்னு என்கிட்ட கேட்டான். நான் மாட்டேன்னு சொன்னேன். அவன் கேட்கல. 10,000 ரூபாயை என் கையில் திணிச்சான். பணத்தை பார்த்ததுமே மனசு மாறிட்டேன். 11 மணிக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். அவனும் வந்தான். அந்த நேரத்தில் போலீஸ் கமிஷனரும் நீங்களும் இங்கே இருந்தீங்க. டெலிஃபோன் ஆபரேட்டர் பேச்சு நிறுத்த கோகுல்நாத் அவருடைய தோலை இடித்தார். சொல்லு. தியாகு மார்ச்சுவரியில் காரியத்தை முடிக்கிறதுக்காக போயிருந்த பொழுது கமிஷனரும் விவேக்கும் டாக்டர் பிரமோத்தோட குவார்டர்ஸை விட்டு வெளியே வந்தாங்க. 2 பேரும் இப்போ மார்ச்சுவரிக்கு போனா தியாகு மாட்டிக்குவானன்ற பயத்தில் ஃபோன் ரிசீவரை எடுத்து கீழே வச்சுட்டு விவேக் சாருக்கு ஃபோன் வந்திருக்கிறதா நர்ஸ் மூலமா சொல்லிவிட்டேன். அதாவது நேரத்தை போக்குறதுக்காக நீ பண்ணின காரியம் இது, அப்படித்தானே? ஆமா சார். ஆனா தியாகு மார்ச்சுவரி அட்டெண்டரை கொலை செய்யற அளவுக்கு போவான்னு நினைக்கல. அந்த அட்டெண்டரையும் பணத்தை காட்டி நான் சரிப்படுத்துறேன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனான். அந்த தியாகு உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவன் எங்க இருக்கான்? ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்ல அவனுக்கு வீடு சார். என்ன வேலை அவனுக்கு? அது சொல்லு. அவன் ஒரு அடியாள் மாதிரி சார். பணத்தை கொடுத்தால் போதும், எந்த காரியத்தையும் பண்ணுவான். சரி, மார்ச்சுவரியில் கிடந்த தலை கை கால்கள் இல்லாத அந்த பொண்ணோட டெட் பாடியை நீ பாத்தியா? இல்லை சார். அந்த பொண்ணு யாருன்னாவது உனக்கு தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது சார். தியாகு மார்ச்சுவரியில் இருக்கிற ஒரு பொண்ணோட டெட் பாடியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சு அடையாளம் தெரியாதபடிக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னான். அந்த பொண்ணு யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாள் என்கிற விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது சார். தியாகு எப்படி இருப்பான்? வாட்டு சட்டமா, உயரமா? அவனோட வீட்டை காட்டு. டெலிஃபோன் ஆபரேட்டரை இழுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலின் வாசலில் இருந்த ஜீப்பை நோக்கி போனார்கள் விவேக்கும் கோகுல்நாத்தும். அத்தியாயம் 9. நள்ளிரவு மணி 1:05. ராயப்பேட்டை லாயிட்ஸ் ரோடு. சின்ன சின்ன நாய்க்குறைப்பு சத்தங்களோடு மின்சாரம் தவறி போன தார் இருட்டில் இருந்தது. விவேக்குக்கும் கோகுல்நாத்துக்கும் மத்தியில் டெலிஃபோன் ஆபரேட்டர் வியர்த்த கருத்த முகத்தோடு உட்கார்ந்திருந்தான். ஜீப் போய்கொண்டிருந்தது. எந்த வீடு? இன்னும் போகணும் சார். தியாகுவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை சார், அவன் ஒண்டிக்கட்டை. இதுக்கு முந்தி அவனுக்கு சட்டவிரோதமா எந்த வகையிலாவது உதவி பண்ணிருக்கியா? இல்லை சார். பொய் சொல்லாத. நிஜமாதான் சார். நான் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவன் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி நடந்துக்கிட்டேன் சார். ஜீப் ஒரு வளைவில் திரும்பியது. அதோ அந்த வீடுதான் சார். காம்பவுண்டு சுவரோரமாய் ஒரு அசோக மரம் தெரியுதே, அதுதான் தியாகுவோட வீடு சார். ஜீப் வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாய் போய் அந்த வீட்டுக்கு முன்பாக நின்றது. வீடு இருட்டில் இருந்தது. விவேக், கோகுல்நாத் 2 பேரும் டெலிஃபோன் ஆபரேட்டரை தள்ளிக்கொண்டு காம்பவுண்டு கேட்டு திறந்தபடி உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே பைக் ஒன்று நின்றிருந்தது. விவேக் அதன் அருகே போய் என்ஜின் பகுதியை தொட்டு பார்த்தான். லேசாய் சூடு தெரிந்தது. பைக்கில் வெளியே சுற்றிவிட்டு இப்பொழுதுதான் திரும்பியிருக்கிறான். புவனேந்திரன் சார், கரண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. நீ குரல் கொடுத்துக்கிட்டே கதவை தட்டு. டெலிஃபோன் ஆபரேட்டர் கலக்கமாய் தலையை ஆட்டிக்கொண்டே போய் படியேறி கதவை தட்ட ஆரம்பித்தான். 2வது தட்டலுக்கு உள்ளே இருந்து குரல் வந்தது. யாரு? தியாகு, நான் தான். நான் தானா? யாரு? புவனேந்திரன், ஹாஸ்பிட்டல் டெலிஃபோன் ஆபரேட்டர். உள்ளே சற்று மௌனம். பிறகு யாரும் நடந்து வரும் சத்தம். தாழ்பால் விலக கதவு திறந்தது. கதவு திறக்கவே விவேக் சட்டென்று உள்ளே நுழைந்தான். அந்த தியாகு திகைத்து போய் குரல் கொடுத்தான். யாரு? யாரு நீங்க? விவேக்கின் கையில் இருந்த ரிவால்வர் தியாகுவின் வலது காது மடலுக்குள் கடினமாய் நுழைந்து அவஸ்தையாய் உறுத்தியது. மரியாதையாக உள்ளே நட. தியாகு பின்னுக்கு தள்ளப்பட்டான். ஹாலுக்குள் ஒரு பெரிய மெழுகுவர்த்தி பிரகாசமான ஜுவாலியோடு எரிந்து சீரான வெளிச்சத்தை பரப்பி வைத்திருந்தது. தியாகுவுக்கு நல்ல புஷ்டியான உடம்பு, சவரம் செய்யப்படாத மோவாய், கருமையான ரோம வளர்ச்சியில் இருந்தது. உடம்பில் அந்த நிமிஷம் பனியனும் லுங்கியும் இருக்க அவன் விட்ட மூச்சு காற்றில் சீமை சாராயம் மணந்தது. விவேக் தியாகுவை சுவரோரமாய் இருந்த சோஃபாவுக்கு கொண்டு போய் உட்கார வைத்தான். காதுக்குள் இன்னமும் பிஸ்டல் உறுத்தி கொண்டிருந்தது. விவேக் உருமினான். இதோ பார், டெலிஃபோன் ஆபரேட்டர் புவனேந்திரன்
உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். இனிமேல் நீ பொய் பேசி நேரத்தை கடத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மைகளை நீ சொல்ல மறுத்தால் தோட்டா உன்னோட காதுக்குள்ள பாயும். தியாகுவின் விழிகள் இப்பொழுது திக்கித்து நிற்க விவேக் கேட்டான், மார்ச்சுவரி அட்டெண்டரை கொலை பண்ணிட்டு உள்ளே இருந்த பொண்ணோட டெட் பாடியை எரிச்சது நீதானே? அவன் மௌனித்தான். சொல்லு, நீதானே? ரிவால்வரின் எஃகு முனை காதை குடைந்தது. பலி இம்சையாய் பரவியது. சொல்லு, நீதானே? மௌனம். கோகுல்நாத் தன் பூட்ஸ் காலை உயர்த்தி தியாகுவின் வயிற்றில் எட்டி உதைத்தார். எலும்பு 2 துண்டாய் விண்டு கொண்டதைப் போல் வலி தெறிக்க அலறினான் தியாகு. விவேக் ரிவால்வரை இன்னமும் அழுத்தினான். சொல்ல போறியா இல்லையா? அம்மா என்று அவன் அலறினான். கோகுல்நாத் இப்பொழுது சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டார். அதன் நெருப்பு முனையை தியாகுவின் தொப்புள் பகுதிக்கு கொண்டு போனார். இங்கே சூடு வச்சா என்னாகும் தெரியுமா? காயம் உள்ளே வரைக்கும் போகும். காயம் அவ்வளோ சீக்கிரத்துல ஆறாது. சீழ்பிடிச்சு பழுத்து உன்னால சாப்பிட முடியாது, குடிய முடியாது. காயம் குணமாக 6 மாசம் பிடிக்கும். பரவாயில்லையா? வேண்டாம் சார், நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மார்ச்சுவரியில் இருக்கிற பொண்ணோட டெட் பாடியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சது நீதானே? ஆமா சார். மார்ச்சுவரி அட்டெண்டரை கொலை பண்ணினது நான் தான் சார். எரிச்சியே அந்த பொண்ணு யாரு? ஜட்ஜி சாம்பசிவராவோட 2வது பொண்ணு, பேரு நவநீதா. விவேக்கும் கோகுல்நாத்தும் அதிர்ந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அவளை எதுக்காக கொலை பண்ணின? சார், காரணத்தை என்கிட்ட கேட்காதீங்க. கொலை செஞ்சது நான் தான். கோகுல்நாத்தின் கையில் இருந்த சிகரெட் தியாகுவின் தோள்பட்டிக்கு போய் முத்தம் ஒன்றை கொடுக்க தியாகு வீறிட்டான். உண்மைகள் முழுசா வேணும். பாதியை மட்டும் சொல்லிட்டு மீதியை விட்டுட்டா கேஸை எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போறது? உன்னோட தொப்புள் சிகரெட் ஆஷ்ட்ரேவாய் மாறாம இருக்கணும்னா உண்மைகள் மலமலன்னு வெளியே வரணும். கோகுல்நாத் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹால் டீப்பாயின் மேல் இருந்த டெலிபோன் முணுமுணுப்பாக கூப்பிட்டது. தியாகு டெலிபோனை பயமாய் பார்க்க விவேக் கேட்டான், இந்த வீட்டில் வேற ஏதாவது ரூமில் எக்ஸ்டென்ஷன் டெலிபோன் இருக்கா? இல்ல சார். சரி, நீ இப்போ ரிசீவரை எடுத்து பேசு. பேச்சை கட் பண்ணாம பேசணும் சொன்ன விவேக் கோகுல்நாத் கைக்கு தன் ரிவால்வரை கொடுத்துவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிறிய செல்லுலார் போனை எடுத்து அடிஷ்னலாய் அதனோடு இணைக்கப்பட்டிருந்த ஏரியலை உயர்த்தி விட்டு கொண்டான். நீயும் டெலிபோன்ல மறுமுனையில் இருக்கிற நபரும் என்ன பேசிக்கிட்டாலும் சரி, இந்த செல்லுலார் போனில் தெளிவாய் எனக்கு கேட்கும். போய் ரிசீவரை எடுத்து பேசு. தியாகு மிரண்டு விழிகளோடு தோள் பட்டையில் இருந்த சிகரெட் காயத்தை தடவிக்கொண்டே போய் ரிசீவரை எடுத்தான். விவேக் தன் கையில் இருந்த செல்லுலார் போனை காதுக்கு கொடுத்தான். பேச்சு குரல் கேட்டது. ஹலோ, யார்? தியாகுவா? ஆமா சார். ஜிஹெச்சுக்கு போய் காரியத்தை முடிச்சிட்டியா? அது வந்து என்ன முடிக்கலையா? மறுமுனை குரல் கோபப்பட்டு விட்டு தொடர்ந்து, என்ன தியாகுனி, போஸ்ட் மார்ட்டத்துக்கு பின்னாடி இது ஜட்ஜோட பொண்ணு நவநீதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை பெருசாயிடும். நாளைக்கு விடியறதுக்குள்ள மார்ச்சுவரியில் இருக்கிற பாடியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடு. சார், நவநீதாவோட பாடியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டேன். என்னது, எரிச்சிட்டியா? ஆமா சார். இந்த சந்தோஷமான விஷயத்த ஏன் அழுது வழிஞ்சுக்கிட்டே சொல்ற தியாகு? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவோட செல்வாக்க வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். என்ன குடிச்சிருக்கியா? சரி, நாளைக்கு காலையில வந்து விஷயத்த சொல்லு. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட விவேக் செல்லுலாரை அணைத்துவிட்டு தியாகுவை ஏறிட்டான். ஓ, இந்த காரியத்துல பார்ட்னர்ஷிப் வேற இருக்கா? யார் அந்த பார்ட்னர்? சார் அது வந்து கோகுல்நாத் இப்பொழுது அவனுடைய வயிற்றில் ஓங்கி குத்தினார். தியாகு வலி தாங்காமல் உடம்பை 2ஆக மடித்து பின் மெதுவாக நிமிர்ந்தான். விவேக் புன்னகைத்தான். எதுக்காக வீணா அடிபட்டு உடம்ப புண்ணாக்கிக்கிற? உண்மையை சொல்லு, யார் அவன்? அவன் சொல்லு. தொழிலதிபர் ஜோதிராமோட மகன் ஜெகத் சார். ஜெகத்தா? ஆமா சார். சரி, ஜட்ஜி சாம்பசிவரோட பெண் நவநீதாவுக்கும் உங்க 2 பேருக்கும் என்ன பகை? எனக்கும் நவநீதாவுக்கும் எந்த பகையும் இல்லை சார். பின்ன
ஜெகத்துக்கும் அவளுக்கும் தான் உரசல். நான் வெறுமனே கருவி சார். யார் பணம் கொடுத்தாலும் கையில கத்தி எடுக்கிற தொழில் எனக்கு. நவநீதாவை ஜெகத் விரும்பியிருக்கான். பட் அவ விரும்பல. கெஞ்சி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. தனக்கு மனைவியாக மறுக்கிற நவநீதா வேற யாருக்கும் மனைவியாக கூடாதுங்கிற வக்ர எண்ணத்துல அவளை தீர்த்துக்கட்ட என்கிட்ட பேரம் பேசினான் ஜெகத். 1 லட்சம் கேட்டேன், தந்தான். காலேஜ் முடிஞ்சு தனியா போயிட்டு இருந்த நவநீதாவை மயக்க மருந்து கர்ச்சிப்பாலை ஏமாத்தி ஜெகத் காரிலேயே எடுத்து போட்டுக்கிட்டு இதே வீட்டுக்கு கொண்டு வந்தேன். பாடியை முழுசா டிஸ்போஸ் பண்ணினா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உண்மை தெரிஞ்சு அது நவநீதாவோட பாடிதான்னு கன்ஃபார்ம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாடியை பார்ட்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தியாகு பேச்சு நிறுத்திவிட்டு பயமாய் பார்க்க, விவேக் சொல்லு என்றான். தியாகு மினுமினுக்கும் வியர்வை முகத்தோடு தொடர்ந்தான். முதல்ல தலையை வெட்டி ஒரு பிளாஸ்டிக் பையில எடுத்துட்டு போய் அவுட்டர்ல வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சு சாம்பலாகிட்டேன். அப்புறம் கை கால்களை வெட்டி எடுத்து அதை வேற ஒரு பக்கமா கொண்டு போய் எரிச்சேன். பாடியோட மற்ற பாகத்தை டிஸ்போஸ் பண்றதுக்காக இன்னைக்கு ராத்திரி மாம்பழம் ரயிலடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய பாலத்துக்கு கொண்டு போனேன். அந்த நேரம் பார்த்து கள்ளசாராய வேட்டைக்காக போலீஸ் வந்துட்டாங்க. பாடியையும் என்னையும் உடனே மறைச்சிக்க முடியல. பாடியை அங்கேயே போட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். இந்த விஷயத்தை உடனே டெலிஃபோன் மூலமா ஜெகத்துக்கு சொன்னேன். அவர் பயந்துட்டார். தலை கை கால்கள் இல்லாமல் போனாலும் உடம்பில் இருக்கிற மற்ற அடையாளங்களை வச்சு அது நவநீதாவோட உடல்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ உடனே ஜிஹெச்சுக்கு போய் பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆகிறதுக்கு முந்தி அதை ஏதாவது ஒரு வகையில டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுன்னு சொன்னார். நானும் ஜிஹெச்சுக்கு போனேன். டெலிஃபோன் ஆபரேட்டரா ஒர்க் பண்ற புவனேந்திரன் என்னுடைய பாலியகால நண்பன். அவன் உதவியோட காரியத்தை பண்ண நினைச்சேன். ஆனால் அவன் உதவ முன் வரல. வேணும்னா போலீஸ் நடவடிக்கைகளை கண்காணிச்சு உனக்கு ஆபத்து வராமல் பாத்துக்கிறேன்னு சொன்னான். சில வினாடிகள் பேச்சு நிறுத்திவிட்டு மறுபடியும் தொடர்ந்தான் தியாகு. நான் மார்ச் வரைக்கும் போனேன். அட்டெண்டருக்கு பணத்தை காட்டி திட்டத்துக்கு உதவும்படியா கேட்டேன். அவன் திட்டத்துக்கு மத்தத்தோடு இல்லாமல் சத்தம் போட்டு என்னை காட்டி கொடுக்கவும் பார்த்தான். அந்த நேரத்துல அவனை தீர்த்து கட்டத்தை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அவனை தீர்த்து கட்டிட்டு மார்ச்சரிக்குள்ள போய் நவநீதாவோட உடலுக்கு பெட்ரோலை ஊத்தி தீய வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருந்தது. வேகமாக திரும்பி பார்க்காமல் வந்து பேக்கரிக்கு பக்கத்துல இருந்த என்னோட பைக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். விவேக் தியாகுவையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு கேட்டான், அந்த ஜெகத் வீடு எங்க இருக்கு? எலியட்ஸ் பீச்சுக்கு பக்கத்துல. வா போகலாம். இந்த நேரத்துல சார்? அவன் வீட்டுக்கு கல்யாண சம்பந்தம் பேசவா போறோம்? நவநீதாவோட கொலைக்கு காரணமான அந்த ஜெகத் இனி இருக்க வேண்டிய இடம் போலீஸ் லாக்அப். நவநீதா அவனை விரும்புகிற காரணத்துக்காக இப்படி ஒரு வைக்கிற இடத்தோட கொலையா? வா வந்து அவனோட வீட்டை காட்டு. விவேக் தியாகுவை இழுத்துக்கொண்டு ஜீப்புக்கு வந்தான். அத்தியாயம் 10. எலியட்ஸ் கடற்கரைக்கு எதிரே போன ரோட்டை கை காட்டினான் தியாகு. ஜெகத்தோட பங்களாவுக்கு இந்த வழியாகத்தான் போகணும் சார். ஜீப் திரும்பியது. விவேக் தியாகுவிடம் கேட்டான், ஜெகத்துக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவரும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் சுத்திக்கிட்டு இருப்பார். இப்ப ஊர்ல இருக்காரா இல்லையா? எனக்கு தெரியாது சார். பங்களாவில் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க? தெரியாது. பாடியை டிஸ்போஸ் பண்ற விஷயத்துல உனக்கு வேற யாராவது உதவி பண்ணினாங்களா? இல்ல, நான் மட்டுமே இந்த காரியத்தை பண்ணினேன். இப்பொழுது இருட்டில் பங்களாக்கள் தெரிய ஆரம்பித்தன. பார்ஷ் ஏரியா மாதிரி தெரிந்தது. ஜீப் பங்களாவுக்கு மத்தியில் 2 நிமிஷம் ஓடியதும் தியாகு குனிந்து பார்த்துவிட்டு சொன்னான், இந்த பங்களா தான் சார். ஜீப் அந்த பெரிய பங்களாவுக்கு முன்பக்கம் போய் என்ஜினின் உருமலில் நிறுத்தி கொண்டது. காம்பவுண்டு கேட்டுக்கு இடது பக்க ஓரத்தில் இருந்த விக்கெட் டோர் திறக்கப்பட்டு ஒரு கூர்காவின் முகம் எட்டி பார்த்தது. ஜீப்பை பார்த்ததும் முகம் மாறியது. கோகுல்நாத் குரல் கேட்டது, கேட்டத்திர. கேட் தயங்கி தயங்கி திறந்தது. ஜீப் உள்ளே போய் போர்ட்டிகோவில் நின்றதும் கூர்கா வெகு வேகமாக ஓடி வந்தான். சாப், உள்ளே யார் யார் இருக்காங்க? விவேக் கேட்க கூர்கா தலையாட்டினான். பங்களாவுக்குள்ள யாரும் இல்ல சாப். ஜெகத்? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனார். கூட யாராவது இருந்தாங்களா? இல்ல சாப், அவர் மட்டும்தான் போனார். ஜெகத்தோட அப்பா ஜோத்ராம்? அவர் அமெரிக்காவுக்கு போய் 2 வாரமாச்சு சாப். வர வாரம் தான் வரார். சரி, கதவை திறந்து விடு. சாவி என்கிட்ட இல்ல சாப்.
ஜெகத் சாப் எடுத்துக்கிட்டு போயிட்டார். அவுட் ஹவுஸ் சாவி வேணும்னா என்கிட்ட இருக்கு, தரட்டுமா சாப்? தா. சட்டைப்பையில் வைத்திருந்த சாவியை எடுத்து கூர்காட் நீட்ட அதை விவேக் வாங்கி கொண்டான். அவுட் ஹவுஸ் எங்கே? அந்த பக்கமா இருக்கு சாப். டெலிஃபோன் ஆபரேட்டரையும் தியாகுவையும் முன்னால் நடக்க வைத்து அவுட் ஹவுஸை நோக்கி போனார்கள். அவுட் ஹவுஸும் ஒரு குட்டி பங்களா மாதிரி இருந்தது. விவேக் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போய் சுவரை தட்டி சுவிட்சை தேய்க்க ஒரு டியூப் லைட் வெளிச்சத்தை அரை பூராவும் நிரப்பியது. சற்று பெரிய அறை, சுவரோரமாய் சோஃபா செட், 2 நாற்காலிகள், பாய், அதில் டெலிஃபோன். விவேக் கேட்டான், இங்கே யார் தங்குவாங்க? பெரும்பாலும் கெஸ்ட் தான் சாப். ஃபோன் ஒர்க் பண்ணுமா? பண்ணும் சாப். விவேக் டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலை தட்டி ஜிஹெச்சை தொடர்பு கொண்டு கமிஷனரிடம் பேசினான். சார், தியாகுவை மடக்கிட்டோம். கொலை செய்யப்பட்டது நவநீதா தான். கொலையை செய்தவன் தியாகு. ஆனா இதில் முதல் குற்றவாளி ஜெகத், பிரபல தொழிலதிபர் ஜோத்ராமோட சன். கொலைக்கு காரணம் ஒருதலை காதல். ஜெகத் நவநீதாவை விரும்பியிருக்கான். ஆனா நவநீதா அவனை விரும்பல. தனக்கு கிடைக்காத நவநீதா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு கூலிக்கு தியாகுவை அமர்த்தி கொலை செய்திருக்கான். தியாகு பாடியை துண்டு போட்டு பல்வேறு இடங்களில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். எல்லாமே கிளியர் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஜெகத் வீட்டில் இருக்கும். வீட்டில் அவன் இல்லை, வெளியே போயிருக்கான். 1 மணி நேரத்தில் வந்துறதா கூர்கா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜிஹெச்ல இருங்க சார், நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றேன். என்னோட ஒய்ஃப் ரூபலாவும் ஜிஹெச்ல இருக்கட்டும் சார், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சியை பார்த்தான். நேரம் 2 நெருங்கி கொண்டிருந்தது. விவேக் அந்த அவுட் ஹவுஸின் மற்ற அறைகளில் நுழைந்து பார்வையால் அலசிவிட்டு சோஃபாவுக்கு வந்து சாய்ந்தான். கோகுல்நாத் கூர்காவிடம் ஜெகத்தின் குடும்பத்தை பற்றி சின்ன சின்ன கேள்விகளாக கேட்டு விசாரித்துக் கொண்டிருந்தார். ஜெகத்தை காணோம். கோகுல்நாத், என்ன விவேக்? தியாகு நம்மகிட்ட மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு ஒருவேளை ஜெகத் தலைமறைவாயிருப்பானா? விஷயம் தெரிய சாத்தியமே இல்லை விவேக். நோ, அவன் எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான். அதனால தான் நாம் இங்க வர்றதுக்கு முந்தி வெளியே கிளம்பி போயிருக்கான். நாம் இங்கே விடிய விடிய காத்துட்டு இருந்தாலும் அந்த ஜெகத் வரப்போறதில்ல. இல்ல விவேக், நான் கூர்கா கிட்ட பேசி பார்த்ததில் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஜெகத் அடிக்கடி இப்படி நடுநிசி நேரத்துல காரை எடுத்துட்டு போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர்றது உண்டாம். பார்க்கலாம். காத்திருக்க ஆரம்பித்தார்கள். நேரம் கரைந்தது. 2:25, 2:30, 2:40, 2:45, 2:50. டெலிஃபோன் அடுத்தது. எழுந்து உலாவிக் கொண்டிருந்த விவேக் வேகமாய் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, இது மிஸ்டர் ஜெகத் வீடு தானே? ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ். நீங்க யார் பேசுறது? விவேக் 2 வினாடி யோசித்து விட்டு, நான் ஜெகத்தோட ரிலேட்டிவ். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். ஜெகத்தை பத்தி ஒரு வருத்தமான நியூஸை சொல்ல வேண்டியிருக்கு. வருத்தமான நியூஸா? எஸ். கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல நின்றுட்டு இருந்த காருக்குள்ள அவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். நீங்க விஷயத்த அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்தி ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறீங்களா? 1 வினாடி அதிர்ந்து போன விவேக் குரலை சற்றே உயர்த்தி கொண்டு கேட்டான். நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர்? கிண்டி. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், இப்போ உங்ககிட்ட டெலிஃபோன்ல பேசிட்டு இருக்க நான் ஜெகத்துக்கு ரிலேட்டிவ் கிடையாது. தென்? விவேக். விவேக்? கிரைம் பிரான்ச் விவேக். மறுமுனையில் அடுத்த கணமே இன்ஸ்பெக்டரிடம் பதட்டம். சார், உங்க பேர் என்ன? முத்துராஜ் சார். மிஸ்டர் முத்துராஜ், நீங்க ஸ்பாட்லேயே இருங்க, இப்போ வந்துடுறேன். ஐ எம் வெயிட்டிங் சார். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த கோகுல்நாத்தை ஆயாசமாய் பார்த்தான். அவர் கேட்டார், என்ன விவேக்? ஜெகத் மர்டர். எப்படி? தெரியல. நான் ஸ்பாட்டுக்கு கிளம்புறேன் கோகுல்நாத். நீங்க தியாகுவையும் டெலிஃபோன் ஆபரேட்டரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக்அப்ல வச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. ஸ்பாட் கிண்டி ரேஸ் கோர்ஸ், அத்தியாயம் 11. கிண்டி ரேஸ் கோர்ஸ் சாம்பல் நிற இருட்டோடும் மயான நிசப்தத்தோடும் இருந்தது. விவேக் தன் ப்ளூ ஹாட் மாருதியை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு சல்லிட்டோடு எதிர்பட்ட இன்ஸ்பெக்டர் முத்துராஜை எதிர்கொண்டான். நடந்தபடி கேட்டான், மரணம் எப்படி? துப்பாக்கி தோட்டா நெற்றி பொட்டில் பாஞ்சிருக்கு சார். உங்களுக்கு எப்படி தகவல்? முத்துராஜ் எதிரே சற்று தள்ளி தெரிந்த பங்களாவை சுட்டி காட்டினார். அந்த பங்களா வாட்ச்மேன் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஜெகத்தோட காரை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணியிருக்கான். சந்தேகப்பட்டு கார்ல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல வந்து பார்த்திருக்கான். ஆள் உள்ளே ரத்த வெள்ளத்தில் சாஞ்சு கிடக்கிறத பார்த்ததும் பங்களா முதலாளிக்கு தகவல் கொடுக்க அவர் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னார்.
காருக்குள்ள இறந்து கிடக்கிறது ஜெகத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? சார், பாக்கெட்ல விசிட்டிங் கார்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலா அவன் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட்டில் ஜெகத் என்ற பேர் என்கிரேவ் பண்ணியிருந்தது. மரத்துக்கு கீழே எஸ்டீம் கார் கான்ஸ்டபிள்களின் கையில் இருந்த டார்ச் வெளிச்ச உதவியால் தெரிந்தது. சல்யூட் போட்ட கான்ஸ்டபிள்களின் கையில் இருந்த டார்ச்சை வாங்கி கொண்ட விவேக் காரை நெருங்கி உள்ளே வெளிச்சத்தை கொட்டி பார்த்தான். ஜெகத் என்கிற அந்த இளைஞன் காரின் டிரைவிங் சீட்டில் இரத்த சகுதியில் மல்லாந்திருந்தான். தோட்டா கைங்கரியத்தால் முன் மண்டையோடு விரிசல் விட்டிருக்க அந்த விரிசலிலிருந்து ரத்தம் பெருகி கோடு கோடாய் முகத்தின் மீது இறங்கி இருந்தது. வலது நெற்றி பொட்டில் ஒரு இரத்த பள்ளம். விவேக் காருக்குள் டார்ச் வெளிச்சத்தை துரத்தி ஏதாவது தடயம் தட்டுப்படுகிறதா என்று பார்த்தான். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த வாட்ச்மேனை கூப்பிடுங்க முத்துராஜ். முத்துராஜ் நகர்ந்து போய் நிமிஷ நேரம் முடிவதற்குள் அந்த காக்கி உடைய வாட்ச்மேனோடு வந்தார். மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாய் நின்று வாட்ச்மேனை ஏறிட்டான் விவேக். உன் பேர் என்ன? வீராசாமிங்க. இந்த கார் எவ்வளோ நேரமா இங்க நின்றுட்டு இருந்தது? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இருக்குங்க. உனக்கு அந்த கார் மேல ஏன் சந்தேகம் வந்தது? இந்த பக்கம் கொஞ்ச நாளாவே திருட்டு பயம் ஜாஸ்திங்க. கார் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவும் மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுதுங்க. கார்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல போனேன். உள்ள ஆள் இந்த குளத்துல விழுந்து கிடந்தாருங்க. அப்புறம் எங்க முதலாளிகிட்ட வந்து விஷயத்த சொன்னேன். அவரும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினாருங்க. யாரோ துப்பாக்கியால சுட்டுட்டு போயிருக்காங்க. தோட்டா வெடிச்ச சத்தம் உனக்கு கேட்கலையா? இல்லைங்க. காருக்கு பக்கத்துல யாருடைய நடமாட்டத்தையாவது இல்லைனா காரோட கதவை திறந்து உள்ளே யாரு இருக்காங்கனாவது பாத்தியா? இல்லைங்க. பாடியை எட்டு நின்று பார்த்ததோடு சரிங்க. வாட்ச்மேன் டியூட்டியை பார்த்துட்டு இருக்கும்பொழுது எந்த காரணத்துக்காவது பங்களாக்குள்ள போனியா? ஆமா சார், யூரின் பாஸ் பண்றதுக்காக ஒரு தடவை உள்பக்கமா இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தீங்க. சரி போ. வாட்ச்மேனை அனுப்பிவிட்டு இன்ஸ்பெக்டர் முத்துராஜ் பக்கம் திரும்பினான் விவேக். பாடியை எடுத்து வெளியே போட சொல்லுங்க முத்துராஜ். காருக்குள்ள ஒரு தடவை தரவா செக் பண்ணி பார்த்துடலாம். முத்துராஜ் கான்ஸ்டபிளுக்கு கண்ணை காட்ட காரின் கதவுகள் திறக்கப்பட்டு ஜெகத்தின் பாடி வெளியே வந்து மரத்துக்கு அடியில் கிடத்தி வைக்கப்பட்டது. விவேக் டார்ச் லைட்டை உயிர்ப்பித்துக் கொண்டு காருக்குள் குனிந்தான். டிரைவிங் சீட் பூராவும் முறைய ஆரம்பித்து விட்ட ரத்தம் இப்பொழுது காற்றில் கலந்து வேண்டாத வாடியை கிளப்பி பைட்டை கலக்க ஆரம்பித்தது. விவேக் காரின் டேஷ்போர்டை திறந்தான். உள்ளே பாலிஷ் துணிகளுக்கு மத்தியில் அந்த காலிகோ பைன் டைரி கிடைத்தது. எடுத்து பிரித்தான். முதல் பக்கத்திலேயே பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் பார்வைக்கு கிடைத்தது. என் சிவப்பு உடை தேவதைக்கு பிரியமுடன் ஜெகத். அத்தியாயம் 12. விவேக் டார்ச் வெளிச்சத்தில் அந்த 12 டைரியின் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான். எல்லா பக்கங்களிலும் கவிதை வரிகள். என் சிவப்பு உடை தேவதையே, நான் உனக்கு மட்டும் அடிமை இல்லை. உன் மீது பட்ட காற்றுக்கு கூட நான் அடிமை. காதல் கடலில் நீந்துபவர்கள் எல்லோருமே முத்துக்குளிக்க மட்டும் முனையும் பொழுது நீ மட்டும்தான் கரையின் நலத்தையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறாய். விவேக் பக்கங்களை புரட்டி கொண்டு வர ஒவ்வொரு பக்கத்திலும் கவிதை வரிகள். உனக்கு ஏன் சிவப்பு பிடிக்கிறது? இதயத்தின் நிறம் அது என்பதாலா? என் மனத்தொட்டியில் வளரும் ஒற்றை ரோஜாவான உனக்கு ஒரு முள்ளாய் இருந்து காவல் புரியவே விரும்புகிறேன். விவேக் ஒவ்வொரு பக்கமாய் புரட்டி கொண்டு வர எல்லா பக்கங்களிலேயும் அந்த சிவப்பு உடை தேவதைக்கு காணிக்கப்பட்ட கவிதைகள் வரி வரியாய் தெரிந்தன. கடைசி பக்கத்தில் சிவப்பு ஸ்கெட்ச் பேனாவால் கொட்டை எழுத்துக்களில் ஒரு கவிதை தெரிந்தது. நீ பௌர்ணமி நிலவாக இருக்கலாம், ஆனால் இந்த மெழுகுவர்த்தியின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள். டைரியை மூடி தன் மார்பு சட்டை பகுதியில் பத்திரப்படுத்தி கொண்ட விவேக் கையில் இருந்த டார்ச்சை உபயோகித்து காரின் உட்பகுதியில் படிந்திருந்த இருட்டை ஒவ்வொரு அங்குலமாக துழாவினான். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து டிரைவிங் சீட்டுக்கு வந்து ஸ்டியரிங் மேல் படிந்தது. ஸ்டியரிங்கின் நடுவில் ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஒட்டப்பட்டு இருந்தது. விவேக் டார்ச் வெளிச்சத்தை அதன் மேல் கொட்டினான். போட்டோவில் நவநீதா சிரித்தாள். டார்ச் வெளிச்சம் சற்றே மேலே உயர்ந்த பொழுது அழகுக்காக கட்டியிருந்த ஒரு சின்ன பொம்மை சிவப்பு கவுன் போட்டுக்கொண்டு அழகாக ஆடியது காற்றில். பொம்மையை பார்த்த விவேக்கின் பார்வை சற்றென்று சின்னதாய் ஒரு வியப்புக்கு போயிற்று. பொம்மையின் கயிற்றில் சின்னதாய் ஒரு காகிதம் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. விவேக் அதை கையில் எடுத்தான், பிரித்தான். சின்னதாய் இருந்த அந்த காகிதத்தில் ஜெகத்தின் கையெழுத்தில் 4-5 வரிகள் ஓடியிருந்தது. என் பிரிய நவநீதாவுக்கு, உனக்கு பிடித்த நிறமான சிவப்பில்
ஏதேனும் ஒரு பொருளை பரிசாக கொடுக்க ஆசைப்பட்டேன். கடைசியில் எனக்கு நினைவுக்கு வந்தது, இரத்தத்தின் நிறமும் சிவப்பு தானே. என் உடம்பில் இருக்கும் இரத்தம் முழுவதையும் உன் காலடியில் கொட்ட தீர்மானித்து விட்டேன். ஏற்றுக்கொள், உன் ஜெகத். விவேக் அந்த கடிதத்தை மறுபடியும் ஒரு தடவை படித்து பார்த்துவிட்டு முத்துராஜ் என்று கூப்பிட்டான். சார். முத்துராஜ் ஓடி வந்தார். இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவர் வாங்கி படித்து பார்த்துவிட்டு குழப்பமாய் பேச்சை ஆரம்பித்தார். சார், இந்த லெட்டர் படி பார்த்தா சொல்லுங்க. ஜெகத் கொலை செய்யப்படல, தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அதாவது நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான் இல்லையா? ஆமா சார். அப்படி ஜெகத் தற்கொலை பண்ணியிருந்தா காருக்குள்ள ரிவால்வர் இருந்திருக்கணுமே. ஆமா சார், காருக்குள்ள ரிவால்வர் இல்லையே. அதை வச்சு பார்க்கும்போது இது கொலைதான் சார். அப்படின்னா ஜெகத் எழுதியிருக்கிற இந்த கடிதத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரே குழப்பமா இருக்கு சார். ஜெகத்தோட பிஎம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். பாடியை மார்ச்சுவரிக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. அத்தியாயம் 13. காலை 6 மணி. ஜட்ஜி சாம்பசிவராய் நிலை குலைந்து போய் சோஃபாவுக்கு சாய்ந்திருக்க, அவருடைய மனைவி சவுந்தராவும் மூத்த மகள் காதம்பரியும் பெரிய அழுகையில் இருந்தார்கள். காதம்பரியின் கணவன் ரிஷிகுமார் மட்டும் அதிர்ச்சியை ஜீர்ணித்து கொண்டு எதிரில் உட்கார்ந்திருந்த விவேக்கையும் கோகுல்நாத்தையும் பார்த்தபடி கேட்டான். நவனிதாவை கொலை செய்த தியாகு இப்ப போலீஸ் காவலில் தானே இருக்கான்? ஆமா, அவனை பார்த்து நான் பேசணும். எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஜெகத் கொலையான மாதிரி அவனும் கொலையாயிடக்கூடாது இல்லையா? போலீஸ் செக்யூரிட்டி தியாகுவுக்கு அதிகபட்சமாகவே போட்டிருக்கு. நவனிதாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணின தியாகு கோர்ட்ல விசாரிக்கப்படும்பொழுது சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு தப்பிக்க உங்க போலீஸ் நிர்வாகம் விட்டுடக்கூடாது. தியாகு தப்பிக்கவே முடியாது மிஸ்டர் ரிஷிகுமார். அவரோட வாக்குமூலமும் டெலிஃபோன் ஆபரேட்டர் புவனேந்தருடைய சாட்சியமும் போலீஸ் தரப்புல தெளிவாய் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல உண்டாயிருக்கிற புது தலைவலி ஜெகத்தோட கொலை. இது கொலையா தற்கொலையான்னு இன்னும் எங்களால முடிவுக்கு வர முடியல. பை த பை, ஜெகத் நவனிதா மேல வச்சிருந்த காதலை பற்றி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாதா? தெரியாது. நவனிதாவுக்கு சிவப்பு நிறம் தான் பிடிக்குங்கிறது உண்மையா? உண்மைதான். ஏன் அப்படி? தெரியல. அவளுக்கு எந்த பொருளை வாங்கினாலும் சிகப்பில் தான் இருக்கணும். அவ வாங்கியிருக்கிற கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டர்லேருந்து ஹேர்பின் வரை எல்லாமே சிவப்பு தான். நவனிதாவோட அறையை நாங்க பார்க்கணுமே. ரிஷிகுமார் தன் மாமா சாம்பசிவராவை பார்க்க அவர் கண்களில் நீரோடு தலையசித்தார். விவேக்கும் கோகுல்நாத்தும் எழுந்தார்கள். ரிஷிகுமார் மாடியிலிருந்த நவனிதா அறைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போனான். பெரிய அறை. சுவரில் மாட்டியிருந்த ஒரு பெரிய போட்டோவில் சிவப்பு நிற மிடி போட்டுக்கொண்டு கன்னம் குழிய சிரித்தாள் நவனிதா. ஜன்னலுக்கு தாமரை பூக்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட திரைச்சிலைகள், சிவப்பில் லேமினேஷன் செய்யப்பட்ட மேஜை, நாற்காலி, டீபாய், அதன் மேல் சிவப்பு வண்ண உல்லன் கிளாத். கோர் டிஜிட்டல் மாடல் டெலிஃபோன் நல்ல சிவப்பில் இருந்தது. மேஜர் டிராயரை இழுத்து பார்த்தான் விவேக். கல்லூரி பாட புத்தகங்கள் ஒவ்வொன்றாய் கலைத்து பார்த்தான். உபயோகமானதாய் எதுவும் கிடைக்கவில்லை. இரண்டாவது டிராயரை இழுத்தபொழுது உள்ளே சென்ற புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கும் தோழிகள் அனுப்பிய வாழ்த்து கவர்கள் அடைச்சலாக தெரிந்தன. விவேக் அவைகளை அள்ளி மேஜை மேல் போட்டான். கோகுல்நாத், இதை கொஞ்சம் கிளறி பாருங்க. நான் ரூமோட மற்ற பகுதிகளை பார்த்துறேன். கோகுல்நாத் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட விவேக் அறையின் மூலையில் இருந்த வார்ட்ரோபை நோக்கி போனான். வார்ட்ரோப் இழுபட்டது. ஹேங்கர்களில் புடவைகளும் சல்வார் கமிஸ்களும் அடசலாய் தொங்கிக் கொண்டிருந்தன. பாதிக்கு மேல் எல்லாமே சிவப்பு. ரிஷிகுமாரிடம் விவேக் கேட்டான், நவனிதாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி? எனக்கு ஐடியா இல்லை சார். நவனிதாவை கல்யாணம் பண்ணிக்க சொந்தத்திலே ஒரு அத்தை பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைதான். அவரோட பேர் என்ன? பிருத்திவிராஜ். நவனிதாவை ஜெகத் ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்கான். கொலை செய்யற அளவுக்கு ஒருத்தருக்கு வெறுப்பு ஏற்படணும்னா நவனிதா அவன்கிட்ட கொஞ்சம் அப்நார்மலா நடந்துட்டு இருக்கணும். அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார். என்னை பொறுத்தவரை நவனிதாவை இவ்வளவு கோரமா கொலை செய்த ஜெகத்தும் தியாகுவும் மனநோயாளிகளா இருக்கணும். ஜெகத்தோட மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோர்ட் 1 வருஷம் கழிச்சு கொடுக்க வேண்டிய மரண தண்டனைய இப்பவே யாரோ கொடுத்துட்டாங்க. ரிஷிகுமார் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கோகுல்நாத்தின் குரல் கேட்டது. விவேக், 1 நிமிஷம் இங்க வாங்க. விவேக் போனான். கோகுல்நாத் கையில் ஒரு இன்லேண்ட் லெட்டர் வைத்திருந்தார். என்ன கோகுல்நாத், இந்த லெட்டரை கொஞ்சம் பாருங்க. விவேக் வாங்கி பார்த்தான்.
தபால் முத்திரை விழாத இன்லேண்ட் கவர். கோகுல்நாத் சொன்னார். நவனிதா ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதிய லெட்டர் இது. டேட்டை பார்த்தீங்களா? 10 நாளைக்கு முந்தின தேதி. லெட்டரை எழுதிட்டு போஸ்ட் பண்ணாமலே விட்டுருக்கா. விவேக் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். இனிய பிரீதாவுக்கு நவனிதாவின் லேட்டான கடிதம். கடிதம் லேட்டானதுக்கு காரணம் பெருசா எதுவும் இல்லை, சோம்பேறித்தனம்தான். உன்னுடைய காதல் விவகாரம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான். என்னால் சந்தோஷப்பட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் என்கிற வார்த்தையை அகராதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். நீயும் இன்னும் மற்ற எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி காதல் என்பது ஒரு தெய்வீகமான வார்த்தை கிடையாது. அது ஹார்மோன்களின் கலாட்டா. உடம்பில் ஏற்படும் பசி தூக்கம் மாதிரி அதுவும் ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் முதலாய் உடம்பு ரீதியா தொட்டுக்கொள்ள முயற்சிக்கும் ஒரு கீழ்த்தரமான உணர்ச்சிக்கு பெயர்தான் காதல். இப்படியெல்லாம் நான் சொல்வதை கேட்டு உனக்கு என் மீது கோபம் வரலாம். இருந்தாலும் பொய்யாய் உன்னை உற்சாகப்படுத்த என் மனம் இடம் தரவில்லை. எந்த பொண்ணுக்குமே ஆரம்ப கால காதலன் கொஞ்ச நாளைக்கு யோக்கியவனாக இருப்பான். எதற்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசி, பின் ஒரு முடிவு எடு. என்மேல் இருக்கும் கோபத்தை காட்ட இந்த கடிதத்தை கிழித்து விடாதே. எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிக்கவும். அப்படி படித்தால் எந்த நிமிஷமாவது உன் மனம் என் கடித வார்த்தைகளில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளலாம். இப்படிக்கு நவநீதா. விவேக் கடிதத்தை படித்து முடித்து 2 அட்ரஸை பார்த்தான். முகவரி தெளிவாய் எழுதப்பட்டிருந்தது. ஜி பிரீதா, அறை எண் 23, ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், காருண்ய நகர், சென்னை 20. ரிஷிகுமாரிடம் கடிதத்தை நீட்டியபடியே கேட்டான் விவேக். யார் இந்த பிரீதா? அவன் வாங்கி பார்த்துவிட்டு உணர்ச்சியற்ற குரலில் சொன்னான். அதான் தோழின்னு போட்டிருக்காளே சார். யார் இந்த பிரீதா? இந்த பிரீதாவை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. விவேக் அந்த இன்லேண்ட் லெட்டரை பத்திரப்படுத்தி கொண்டு அறையை மேலும் ஒரு அரை மணி நேரம் அலசி பார்த்துவிட்டு கீழே வந்தபொழுது ஹாலில் ஒரு உறவு கும்பல் கூடி அழுகையில் இருந்தது. தகவல் தெரிந்து கொண்ட பத்திரிகை நிருபர்கள் ஜட்ஜி சாம்பசிவராவிடம் பேட்டி என்கிற பெயரில் ஏதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க அவர் பதில் சொல்ல முடியாமல் குரல் தழுத்தழுத்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லி நிருபர்களை விரட்டு முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு இளைஞன் விவேக்கை பார்த்ததும் வேக வேகமாக பக்கத்தில் வந்தான். சார், நவனிதாவோட பாடி எப்போ கிடைக்கும்? நீங்க யாரு? என் பேர் பிருத்திவிராஜ். நவனிதாவுக்கு அத்தை பையன். அவருக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க பெரியவங்க முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க. பட் கடவுள் வேறு விதமான முடிவை கொடுத்துட்டான். மிஸ்டர் பிருத்திவிராஜ், ஒரு நிமிஷம் இப்படி தனியா வரீங்களா? விவேக்கோடு போனான். ஹாலின் ஒரு ஓரத்திற்கு அவனை கூட்டி போய் நிற்க வைத்துக் கொண்ட விவேக் அவனிடம் கேட்டான். நவனிதாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? 100% விருப்பம் இருந்தது. ஜெகத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல. அவ எப்படி சொல்லாமல் இருந்திருக்க முடியும் மிஸ்டர் பிருத்திவிராஜ்? ஜெகத் அவ மேல ரொம்பவும் கிரேசியா இருந்திருக்கான். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். நானும் நவனிதாவும் தினசரி டெலிபோன்ல பேசிக்குவோம். ஒரு நாள் கூட அவ ஜெகத்தை பத்தி என்கிட்ட சொன்னதில்ல. ஜெகத் என்கிற பேரை இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். இவன் சொல்வது உண்மையா பொய்யா? விவேக் தன் குளிர் கண்ணாடி அணிந்த கண்களால் பிருத்திவிராஜை ஒரு சந்தேக பார்வை பார்த்தான். அத்தியாயம் 14. காருண்ய நகர், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். கட்டிடம் அர்த்த பழசாய் தெரிய விவேக்கும் கோகுல்நாத்தும் காரில் நின்று இறங்கி வேப்ப மரங்கள் கொட்டிய நிழலில் நடந்து போய் அலுவலக அறை என்று எழுதப்பட்ட அறைக்குள் நுழைந்தார்கள். பெரிய லெட்ஜர் ஒன்றை பிரித்து வைத்துக் கொண்டு எதையோ மும்முரமாய் எழுதி கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி நிமிர்ந்தார். கோகுல்நாத்தின் யூனிஃபார்மை பார்த்ததும் முகம் வெகுவாய் மாற எழுந்து நின்றார். எஸ், விவேக் சொன்னான். ஒரு விசாரணை சம்பந்தமா வந்திருக்கோம். உட்காருங்க என்றவர் அணிந்திருந்த கண்ணாடியை காட்டிக்கொண்டே கேட்டார். என்ன விசாரணை? இந்த ஹாஸ்டலில் பிரீத்தானே யாராவது தங்கியிருக்காங்களா? ஆமா, அவங்கள பார்க்கணும். அந்த பொண்ணு இப்ப ரூம்ல இல்ல. எங்க போயிருக்கா? தெரியல. 2 நாளாவே அவ ஹாஸ்டலுக்கு வரல. ரூம் பூட்டிதான் இருக்கு. பிரீதா எங்க வேலை பார்க்கறா? ஜெம்ஸ் என்கிற செயற்கை வைரங்கள் தயாரிக்கிற கம்பெனியில டைபிஸ்ட் உத்தியோகம். அவ எங்கே போயிருக்கான்னு இங்கே தங்கியிருக்கிற யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட பக்கத்து ரூம்மேட்ஸை கேட்டேன். அவ எங்க போயிருக்கான்னு, ஆனா யாருக்குமே தெரியல. அவ வேலை செய்யற ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல. ஏ, இந்த ஹாஸ்டல் நிர்வாகம் இங்கே தங்கியிருக்கிறவங்களோட பர்சனல் விவகாரங்களில் தலையிடுவதில்ல. சரி, நீங்க போன் பண்ண வேண்டாம். நாங்க போன் பண்ணி விசாரிக்கலாம் இல்லையா? போன் நம்பர் கொடுங்க.
அவர் மேஜை டிராயரை திறந்து ஒரு டைரியை எடுத்து பிரித்து பார்த்து நம்பர் சொல்ல விவேக் குறித்து கொண்டு மேஜை மேல் இருந்த டெலிபோனை நகர்த்தி வைத்துக் கொண்டு டயல் செய்தான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் உடனே எடுக்கப்பட்டது. ஹலோ ஜேம்ஸ்? எஸ். டைபிஸ்ட் மிஸ் பிரீதா ப்ளீஸ். 1 minute. விவேக் காத்திருந்தான். 1.5 நிமிஷ நேரத்திற்கு பின் குரல் கேட்டது. சாரி, பிரீதா 2 நாளா ஆபீஸ்க்கு வரல. லீவு போட்டிருக்காங்களா? எஸ். எதுக்காக லீவு போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சாரி, அது எங்களுக்கு தெரியாது. சொன்னவர் சட்டென்று ரிசீவரை வைத்து விட்டார். விவேக் ரிசீவரை சாத்திவிட்டு அந்த பெண்மணியை ஏறிட்டான். பிரீதாவோட ரூமை காட்டுறீங்களா? எதுக்கு? செக் பண்ணணும். ஒரு விசாரணைக்காக பிரீதாவோட ரூமை சோதனை போட வேண்டிய நிலைமையில் இருக்கும். உங்ககிட்ட அந்த ரூமுக்கு மாற்று சாவி இருக்கணுமே. இருக்கு. ப்ளீஸ் எடுத்துட்டு வாங்க. அவள் தயக்கமாய் எழுந்து பக்கத்து பீரோவை திறந்து ஒரு பெரிய மாஸ்டர் கீ பஞ்சை எடுத்துக்கொண்டாள். நடந்தார்கள். விவேக் கேட்டான், பிரீதாவுக்கு சொந்த ஊர் எது? பெங்களூர். இங்கே இந்த ஹாஸ்டல்ல எத்தனை வருஷமா தங்கியிருக்கா? 2 வருஷமா. பிரீதாவுக்கு அப்பா அம்மா? ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லுவா. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க அவளை பார்க்கறதுக்காக இங்க வந்தது இல்ல. அவளும் பெங்களூர் போனதில்ல. உங்களுக்கு நவனிதாவை தெரியுமா? அது யாரு? பிரீதாவோட ஃப்ரெண்ட். தெரியாது. ஜட்ஜி சாம்பசிவராவோட டாக்டர். சாரி, தெரியாது. பிரீதாவை தேடி ஆண் நண்பர்கள் யாராவது வரதுண்டா? இல்ல. வராந்தாவில் நடந்து ஒரு அறைக்கு முன்பாக வந்து நின்றார். பிரீதா இந்த அறைதான். அவளுக்கு மட்டும் இது தனி அறையா? இல்ல இந்த அறையில் வேறு யாராவது தங்கியிருக்காங்களா? இல்ல, பிரீதா மட்டும்தான் இந்த ரூமில் தங்கியிருக்காள். பேசிக்கொண்டே பூட்டுக்கு சாவியை கொடுக்க அது கீழ்ப்படிந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். 10 அடிக்கு 10 அடி பரப்புள்ள அந்த அறைக்குள் சுவரோரமாய் ஒரு சிறிய கட்டில், ஒரு சிறிய பீரோ, வார மாத இதழ்கள் இறைந்து கிடக்கும் மேஜை. விவேக்கும் கோகுல்நாத்தும் பார்வைகளை எக்ஸ்ரேவாக்கி கொண்டு எல்லாவற்றையும் கிளறி பார்க்க ஆரம்பித்தார்கள். அரை மணி நேர தேடலுக்கு பின் ஒரு சேலையின் மடிப்புக்குள் போஸ்ட் கார்டு சைஸ் புகைப்படத்தில் இருந்த நபரை பார்த்ததும் விவேக், கோகுல்நாத் இருவரின் முகங்களும் மிகப்பெரிய வியப்புக்கு போயிருந்தன. அத்தியாயம் 15. போலீஸ் கமிஷனர் லாரன்ஸ் திகைத்த முகத்தோடு தனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட சந்தேகத்தை சொல்லிட்டு இருக்கேன் சார். மார்ச் வரையில் நாம பார்த்த தலை கை கால்கள் இல்லாத பெண்ணோட உடம்பு நவநீதாவோடது இல்ல. பின்ன அநேகமாய் அது பிரீதாவோடதாக இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? விவேக் தன் சட்டைப்பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை எடுத்து காட்டினான். இந்த போட்டோவில் இருக்கிறது யார் சார்? தியாகு. அதாவது இப்போ லாக்கப்பில் இருக்கிற தியாகு. ஆமா. அவனோட போட்டோ பிரீதாவோட அறை பீரோவில் சேலை மடிப்புக்குள்ளே இருந்தது. சரி, தியாகுவும் பிரீதாவும் காதலர்களாய் இருந்திருக்கலாம். சரி, பிரீதாவை கடந்த 2 நாளா காணல. எங்க போனானும் தெரியல. சரி, ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரீதாவை கொலை பண்ணி அவ தலை கை கால்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு பாடிய நவநீதாவோடதுன்னு தியாகு பொய் சொல்றான்னு என் மனசுக்கு படுது சார். கமிஷனர் விவேக்கை ஆச்சரியமாக பார்த்தார். உங்களுக்கே அப்படி தோணுது விவேக்? தியாகு நம்ம கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க சார். என்ன சொன்னான்? மார்ச்சுவரியில் இருந்த நவநீதாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்யறது மூலமாக அது நவநீதா தான் என்று போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து பாடி மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சேன்னு சொன்னான். ஆமா, அதே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க சார். எப்படி? மார்ச்சுவரியில் இருந்தது பிரீதாவோட டெட் பாடியாய் இருந்து அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா வெளிப்பட்டு விடக்கூடாதுன்னு பயந்து தியாகு ஏன் அந்த பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்க கூடாது? கமிஷனர் மலர்ந்தார். மேபி. என்னோட அசம்ஷன் இப்பொழுதுக்கு இதுதான் சார். பிரீதாவை 2 நாளா காணோம். தியாகு கொலை செய்தது அவளாக இருக்கலாம். நவநீதா ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கா. அப்படின்னா தியாகு தான் நவநீதாவை கொலை பண்ணதா சொன்னது பொய். ஆமா. எதுக்காக இந்த பொய்? கண்டுபிடிக்கணும். சரி, இந்த விஷயத்துல ஜெகத் ஏன் கொலை செய்யப்படணும் அல்லது தற்கொலை பண்ணிக்கணும்? We have to find out சார். மிஸ்டர் விவேக், நீங்க அசம்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நவநீதா உயிரோடு இருந்தா ஜட்ஜி சாம்பசிவரா ஃபேமிலிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்.
தியாகுவை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். விவேக் புன்னகைத்தான். கோகுல்நாத் இப்போ அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பார் சார். கூடவே ரெட் செல் இன்சார்ஜ் வீரபாண்டியும் இருக்கார். கல்லில் இருந்து நார் உரிக்கிற அந்த மனிதர்கிட்ட தியாகு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள கோகுல்நாத் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வருவார். அத்தியாயம் 16. கோகுல்நாத்தும் ரெட் செல் இன்சார்ஜ் வீரபாண்டியும் தியாகு இருந்த லாக்அப்புக்குள்ளே நுழைந்தார்கள். பூட் சத்தம் கருங்கல் தரையை தேய்த்தது. ஒரு கழுத்து படுத்திருந்த தியாகு மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். புன்னகையோடு ஏறிட்டார். தியாகு. லட்டி அவனுடைய தோளின் மேல் கனமாய் உட்கார்ந்தது. தியாகு மிரண்டான். சார், இந்த நிமிஷத்திலிருந்து கொஞ்சம் உண்மை பேசுவோமா? உண்மையா? உண்மைதான். நேத்து ராத்திரி நீ பிடிபட்ட பொழுது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு நாங்க நினைக்கிறோம். பொய்யா? நீ கொலை பண்ண அந்த பொண்ணு யாரு? நவனிதா சார். நிஜமா நவனிதா தானா? ஆமா சார். அது நவனிதா இல்ல, பிரீத்தான்னு நாங்க சொல்றோம். பிரீத்தாவா? யார் சார் அது? தியாகு, இந்த நடிப்பெல்லாம் இனி உதவாது. இவர் யார் தெரியுமா? ரெட் செல் இன்சார்ஜ் வீரபாண்டி. இவர் ஊமையை கூட பேச வச்சிருக்கார். வாங்கிட்டு இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். தியாகு வீரபாண்டியை நிமிர்ந்து பார்த்தான். கிட்டத்தட்ட 6 அடி உயரம். லேசாய் வினு சக்கரவர்த்தியை ஞாபகப்படுத்தினார். கையில் அசைந்த எண்ணெய் தடவிய லட்டி வெளிச்சத்தில் மினுமிடுத்தது. காக்கி அரை டிராயரிலும் பனியரிலும் 80 கிலோ உடம்பு திமிரியது. தியாகு பய எச்சில் விழுங்கினான். சார், நேற்று ராத்திரி நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. நான் கொலை பண்ணினது நவனிதாவை தான். அப்படின்னா பிரீத்தான்னு யாரையும் உனக்கு தெரியாது? தெரியாது சார். பிரீத்தா யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அவ நவனிதாவோட ஃப்ரெண்ட். காருண்யா நகர் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல தங்கி ஜெம்ஸ் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தா. தியாகு தலையாட்டினான். எனக்கு தெரியாது சார். சார்ஜன் வீரபாண்டி லாடம் அடித்த தன் பூட்ஸ் காலால் தியாகுவின் இடுப்பை எதிர்பாராத ஒரு வினாடியில் எட்டி உதைக்க அவன் பெரிய அலறலோடு சுவரோரமாய் போய் விழுந்தான். எழ முடியவில்லை. அடி வயிற்றில் வலி கொக்கி போட்டு இழுத்தது. வீரபாண்டி அவனை கொத்தாய் பிடித்து தூக்கினார். இதோ பார், கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையை சொல்லிட்டேனா ஒழுங்கா சாப்பிடலாம், ஒழுங்கா டாய்லெட் போலாம். போய் பேசிட்டே இருந்த 1 வாரம் 10 நாளைக்கு நீ சாப்பிடவும் முடியாது, டாய்லெட்டுக்கு போய் உட்காரவும் முடியாது. தியாகத்தன் அடி வயிற்றை 2 கைகளாலும் பற்றி கொண்டு கோகுல்நாத்தை பரிதாபமாய் ஏறிட்டான். சார், சத்தியமா அந்த பிரீத்தா யாருன்னு எனக்கு தெரியாது. நீ தெரியாதுன்னு சொல்ற, ஆனா உன்னோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அவ ரூம்ல சேலை மடிப்புக்குள்ளே இருந்ததே, அது எப்படி? தியாகு விழித்தான். என்னோட போட்டோ அவ ரூம்ல இருந்ததா? ஆமா. அப்படி இருந்திருக்காது சார். வீரபாண்டி இப்பொழுது தன் இடது பூட்ஸ் காலை உயர்த்தி உக்கிரமாய் ஒரு உதைக்க தியாகு சுவருக்கு போய் இழுத்துக்கொண்டு சரிந்தான். முன் நெற்றியில் இப்பொழுது இரத்த காயம். கோகுல்நாத் அவன் அருகே குனிந்தார். நீ உண்மையை சொல்ல அடம்பிடிச்சா இந்த இரத்த காயங்கள் அதிகமாகும். 2 கேள்விக்கு மட்டும் உண்மையே சொல்லு, போதும். முதல் கேள்வி, நீ கொலை செய்தது பிரீத்தாவையா இல்ல நவனிதாவையா? 2வது கேள்வி, ஜெகத்தை கொலை பண்ணினது யார்? தியாகு மிரள பார்த்தான். சொல்லு. சார், நான் நவனிதாவை கொலை செய்தது உண்மைதான். ஆனா பிரீத்தா எனக்கு யாருன்னே தெரியாது. சரி, ஜெகத்தை கொலை பண்ணது யாரு? தெரியாது. வீரபாண்டி ஆக்ரோஷமாகி தன் முழு பலத்தையும் திரட்டி தியாகுவின் உயிர்நிலையில் எட்டி உதைக்க அவன் வீறிட்டபடி முன்பக்கமாய் மடங்கி மல்லாந்தான். வாயிலும் மூக்கிலும் சிவப்பாய் கொழகொழப்பாய் ரத்தம் கொட்டியது. வீரபாண்டி குரல் கொடுத்தார். கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் ஒருவர் உள்ளே ஓடி வந்தார். கொஞ்சம் தண்ணி கொடுத்து இவனை எழுப்பி உட்காரவை. கான்ஸ்டபிள் அறையின் மூலையில் இருந்த பானைக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு வந்து தியாகுவை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டார். வீரபாண்டி கோகுல்நாத்திடம் கேட்டார். இவனை இப்படி உதைச்சா உண்மை வராது சார். எலக்ட்ரிக் சேம்பருக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஷாக் கொடுத்து பார்க்கலாமா? அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை வீரபாண்டி. பூட்ஸ் உதையிலையும் லாட்டியிலுமே அவனை உண்மை பேச வச்சிடலாம். வீரபாண்டி அதற்கு பதில் சொல்லும் முன் தியாகுவிடம் குனிந்திருந்த அந்த கான்ஸ்டபிளின் குரல் கேட்டது. சார், என்ன? அடி பலமா விழுந்ததுல ஆள் செத்துட்டான் சார். அத்தியாயம் 17.
போலீஸ் கமிஷனரிடம் பேசிக் கொண்டிருந்த விவேக் டெலிபோன் ஒலித்ததும் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ, விவேக் என்று ஆரம்பித்த கோகுல்நாத்தின் குரலை கேட்டதும் விவேக் ஆர்வமானான். சொல்லுங்க கோகுல்நாத். விவேக், ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். என்ன? தியாகு இறந்துட்டான். விவேக் அதிர்ந்தான். எப்படி? சார்ஜன் வீரபாண்டி தியாகு கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணினார். அதை தாங்கிக்க முடியாம. என்ன கோகுல்நாத், அவனை பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டாமா? வீரபாண்டி கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டார். அடி உயிர்நிலையில பட்டதால மரணம். விவேக் சில வினாடிகள் மௌனித்து விட்டு கேட்டான். விசாரிச்ச வரையில் ஏதாவது சொன்னானா? பிரீத்தாவை தனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அவ ரூம்ல போட்டோ இருந்ததை சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னான்? அதை பத்தி தனக்கு தெரியாதுன்னு சொன்னான். தான் கொலை செய்தது நவநீதாவை தான் என்று மறுபடியும் அடிச்சு சொன்னான். சரி, நானும் கமிஷனரும் இப்ப ஸ்பாட்டுக்கு வரும். இந்த லாக்அப் டெத் விஷயம் வெளியே போக வேண்டாம். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர கமிஷனர் கேட்டார். எனிதிங் சீரியஸ்? எஸ் சார் என்று கவலையா தலையசைத்த விவேக் விவரத்தை சொன்னதும் அவர் வெகுவாய் முகம் மாறினார். வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்ச கதையா குளறுபடி பண்ணிட்டாங்களே. மேஜை மேல் இருந்த இன்டர்காம் முணுமுணுத்தது. பட்டனை அழுத்திவிட்டு பேசினார் கமிஷனர். எஸ். வரவேற்பறையிலிருந்து உதவியாளர் பேசினார். சார், உங்களை பார்த்து பேசுறதுக்காக மிஸ்டர் ஜோத்ராம்னு ஒருத்தர் வந்திருக்கார். ஜோத்ராம்? ஜெகத்தோட அப்பான்னு சொல்றார். ரூமுக்கு அனுப்பி வைங்க. ரிசீவரை வைத்த கமிஷனர் விவேக்கிடம் சொன்னார். ஜெகத்தோட அப்பா வரார். வெளிநாட்டில் இருந்த அவருக்கு அதுக்குள்ளே தகவல் போய் வந்துட்டாரா? தனி ஃபிளைட் பிடிச்சு வந்திருக்கலாம். இனி இவர் என்ன சொல்ல போறாரோ? ரொம்பவும் சுலபமா முடிஞ்சிருக்க வேண்டிய இந்த கேஸ் ஒவ்வொரு நிமிஷமும் மகா குழப்பமாயிட்டு வருது. அரை வாசலில் நிழலாடியது. ப்ளீஸ் கமின். ஜோத்ராம் உள்ளே நுழைந்தார். 50 55 வயதுக்குள் வேட்டி ஜிப்பா அணிந்து தளர்வாய் இருந்தார். முகத்தில் புத்திர சோகம். உட்காருங்க. கமிஷனர் இருக்கையை காட்ட ஜோத்ராம் தளர்வாய் உட்கார்ந்தார். விவேக் அவரை ஏறிட்டான். அமெரிக்காவில் இருந்த உங்களுக்கு எப்போ தகவல் கிடைச்சது? நான் அமெரிக்கா போகல, சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். நான் எங்கே இருக்கேன்னு கம்பெனி மேனேஜருக்கு தெரியும். அவர் தகவல் கொடுத்தவுடன் புறப்பட்டு வந்தேன். உங்க மகனோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கொலையா தற்கொலையா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவன் கொலை கிடையாது. அதுவும் ஒரு பொண்ணுக்காக. அவ கிடைக்கலன்ற காரணத்துக்காக உயிரை விடக்கூடிய அளவுக்கு மன பலகீனம் கொண்டவன் இல்லை. லெட்டர் மாதிரி ஏதோ எழுதி வச்சிருந்தானே, அது லெட்டர் இல்லை, கவிதை. இந்த கவிதை எழுதுற பழக்கம்தான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாய் இருந்தது. சரி, உங்க மகனோட கொலைக்கு யார் காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவன் நவனிதாங்கிற பெண்ணை விரும்பிட்டு இருந்த விஷயமாவது தெரியுமா? தெரியாது. ஆனா சொல்லுங்க. நான் கல்யாண பேச்சு எடுக்கும்பொழுதெல்லாம் அவன் என் கல்யாணத்துக்கு இப்ப அவசரம் எதுவும் இல்லை, நான் கேட்கும்போது நீங்க பண்ணி வச்சா போதும்னு சொல்லுவான். தியாகுவா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை பத்தி? தெரியாது. விவேக் மேற்கொண்டு கேள்விகளை கேட்கும் முன் ஜோத்ராம் வாயை திறந்தார். நீங்க கொலையாளியை கெஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல. ஜெகத்தோட பாடி எப்போ கிடைக்கும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் எங்க கைக்கு கிடைக்கல. அது பார்த்ததும் பாடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். பை த பை, உங்ககிட்ட லைசென்ஸ்டு ரிவால்வர் ஏதாவது இருந்ததா? இல்லை என்று மறுத்த ஜோத்ராம் தீர்க்கமான குரலில் சொன்னார். என் மகனை கொலை செய்தது யாராக இருந்தாலும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்க தவறும் பட்சத்தில் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனையை வழங்க என்னால முடியும். அத்தியாயம் 18. இரவு 9 மணி. வீடு திரும்பிய விவேக்கை ரூபுலா வாசலிலே கேட்டாள். என்ன, தியாகு எல்லாத்தையும் சொல்லிட்டானா? விவேக் பெருமூச்சு விட்டான். அவன் உயிரோடு இருந்தா தானே சொல்றதுக்கு. ஏன், என்னாச்சு? லாக்அப் டெத். சார்ஜன் வீரபாண்டி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணினதில் உயிரை விட்டுட்டான். அடப்பாவுமே. விவேக் வீட்டுக்குள்ளே நுழைந்து சோஃபாவுக்கு சரிந்தான். ரூபலா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தபடி கேட்டாள். மார்ச்சுவரில் இருந்த பெண்ணோட டெட் பாடி யாரோடது?
நவநீதாவோடதா இல்லை பிரீத்தாவோடதா? தெரியலையே. நான் நவநீதாவை தான் கொலை செய்தேன்னு தியாகு சொல்லியிருக்கானே. அவன் ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது? அவன் எதுக்காக பொய் சொல்லணும்? ரூபி, நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். தியாகு மார்ச்சுவரில் இருந்த டெட் பாடியை எரிக்க ஏன் முயற்சி பண்ணினான்? பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது அது அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த பாடி நவநீதா தானு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாம், இப்படி யோசிச்சு பாரு. எப்படி? தியாகு கொலை செய்தது பிரீத்தாவை. அந்த டெட் பாடி பிரீத்தானு போலீஸ்க்கு தெரிஞ்சிட்டா நவநீதா எங்கேன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க தேடக்கூடாது. கொலையானது நவநீதான்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பணும். அதனால அவனுக்கு என்ன லாபம்? ஏதோ ஒரு லாபம் தியாகுவுக்கோ இல்லைனா அவனுக்கு பின்னணியில் இருக்கிறவங்களுக்கோ இருக்க போய் தான் இத்தனை விபரீதங்கள் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் கேஸ் ஈஸியாக மூவ் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா ஏக சிக்கலா தெரியுது. ஒரே குழப்பம். கேஸ் இப்போ எங்கே ஆரம்பமாகும்னே புரியல. ஜெகத் விவகாரம் என்னாச்சு? அது கொலையா தற்கொலையா? அது இன்னும் 1 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். எப்படி? விஷ்ணுவை ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவன் கொண்டு வரப்போகும் தகவல்களில் ஜெகத்தோட மரணம் எப்படின்னு வெளிச்சத்துக்கு வந்துடும். விஷ்ணுவை எங்கே அனுப்பியிருக்கீங்க? வாட்ச்மேன் வீராசாமி வீட்டுக்கு. வாட்ச்மேன் வீராசாமியா? யாரது? கிண்டி ரேஸ்கோஸ் ரோட்டில் ஜெகத் காரில் இறந்து கிடந்ததை முதலாக பார்த்த ஆசாமி. ஆமாம், சொன்னீங்க. அந்த வாட்ச்மேன் பேர் வீராசாமியா? எஸ். அவன் வீட்டுக்கு விஷ்ணுவை எதுக்காக அனுப்பியிருக்கீங்க? அவன்கிட்ட கொஞ்சம் தப்பு இருக்கு. தப்பா? என்ன தப்பு? இது வெளியே யாருக்கும், ஈவன் கமிஷனருக்கு கூட தெரியாது. வாட்ச்மேன் வீராசாமி கிட்ட என்ன தப்பு? ஜெகத்தோட பாடியை முதலா பார்த்து தகவல் கொடுத்தவன் என்கிற முறையில் அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கும்பொழுது என் கையில் இருந்த டார்ச் வெளிச்சம் அவன் மேல் அடிக்கடி பட்டு விலகியது. அப்படி ஒரு தடவை அவன் மேலே வெளிச்சம் பட்டபொழுது அவனோட வலது பக்க காக்கி முழங்கை சட்டைக்கு கீழே சின்னதாய் சிவப்பாய் ஏதோ தீற்றல் மாதிரி தெரிஞ்சுது. டார்ச் வெளிச்சத்தை அந்த பக்கமாக திருப்பி உற்று பார்த்தேன். ரத்த கரைன்னு தெரிஞ்சுது. உடனே உஷாராயிட்டீங்களாக்கும். ஆமாம், ஆனா அந்த ரத்தக்கரையை பார்த்ததை நான் காட்டிக்கல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஜெகத்தோட பாடியை வீராசாமி காருக்கு பக்கத்திலே வந்து பார்க்கும்பொழுது தவறி போய் ரத்தம் காக்கி முழங்கை சட்டு பகுதியில் பட்டிருக்கலாம் இல்லையா? விவேக் புன்னகைத்தான். அந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது ரூபி. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? காரை திறந்து உள்ளே யார் இருக்காங்கன்னு நான் பார்க்கல. ஜெகத்தோட பாடியை காருக்கு வெளியே இருந்து தொடாமல் தான் பார்த்தேன்னு சொன்னான். கார் கதவே தொடாதவனோட மணிக்கட்டு பகுதியில் ரத்தக்கரை பட்டிருக்க வாய்ப்பில்லையே. நல்ல பாயிண்ட். வீராசாமி ஜெகத்தோட பாடியை தொட்டிருக்கணும். அப்படி தொட்டதை அவன் ஏன் மறைக்கணும்? அதற்கு காரணம் நமக்கு தெரிஞ்சா ஜெகத்தோட மரணம் கொலையா தற்கொலையாங்கிற குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரி, விஷ்ணு வர்றதுக்குள்ள நீங்க ஒரு குளியலை போட்டுட்டு சாப்பிட வாங்க. விவேக் எழுந்தான். குளியலை முடித்துக்கொண்டு விவேக் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்த பொழுது வாசலில் பைக் தடதடத்தது. ரூபலா எட்டி பார்த்தாள். விஷ்ணு. அத்தியாயம் 19. விஷ்ணு புன்னகித்துக் கொண்டே உள்ளே வந்தான். விவேக் கேட்டான், போன காரியம் என்னாச்சு விஷ்ணு? பழம் சார், பழுத்த பழம். முதல்ல இப்படி உட்கார்ந்தான். இப்போ சொல்லு. நீங்க அசியூம் பண்ணினது சரிதான் சார். வாட்ச்மேன் வீராசாமியோட காக்கி சர்ட்டின் மணிக்கட்டு பகுதியில் இருந்த ரத்தக்கரை ஜெகத்தோட உடம்பை தொட்டபொழுது ஏற்பட்டது தானாம். ஒத்துக்கிட்டானா? முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஒத்துக்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டான். எப்படி மடக்கின? சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வீராசாமி வீட்டுக்கே வரல சார். வீட்டில் அவனோட ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும் தான் இருந்தாங்க. நான் போலீஸ் தோரணையெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஆள் மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு போனேன். வீராசாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுதே போலீஸ் தோரணையை ஆரம்பிச்சேன். ஆள் அப்படியே அரண்டு போயிட்டான். காக்கி சட்டியோட மணிக்கட்டு பகுதியில் ரத்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டதும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்தான். நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜெகத்தை நீதானே கொலை செய்தேன் என்று அந்த கடைசி அஸ்திரத்தை வீசினேன். அந்த அஸ்திரத்தோட வேகம் தாங்காமல் காலே விழுந்துட்டான். அப்புறம் தான் உண்மை வெளிவந்தது. என்ன சொன்னான்? ஜெகத் தற்கொலை பண்ணிக்கிட்டதை அவனை நேர்லே பார்த்தானாம். எப்படி? ஜெகத் காரை மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தின நிமிஷத்துலேருந்து அந்த காரை வாட்ச் பண்ணிட்டு இருந்தானாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வீராசாமி காருக்கு பக்கத்தில் போயிருக்கான். அந்த சமயத்தில் தான் ஜெகத் தன் துப்பாக்கியை எடுத்து நெற்றி பொட்டியில் வச்சு சுட்டுக்கிட்டானாம்.
ஒரு வினாடி திகைத்து போன வீராசாமி காரோட கதவை திறந்து ஜெகத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கான். ஆனா காப்பாற்ற முடியல. ஜெகத் உயிரை விட்டதுமே அவனோட கழுத்தில் இருந்த 10 பவுன் கனமான சங்கிலியும் கையில் இருந்த 5 பவுன் பிரேஸ்லெட்டும் விரலில் இருந்த வைர மோதிரமும் வீராசாமியோட மனசுக்குள்ள சலனத்தை உண்டாக்கியிருக்கு. 15 பவுன் கையில் இருந்தா பெரிய பெண்ணோட கல்யாணத்தை பண்ணிடலாம். ஸோ இறந்து போன ஜெகத் உடம்பிலிருந்து செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டானாம். ரிவால்வர் அதுவும் ஒரு நல்ல விலைக்கு போகும்னு நினைச்சு எடுத்து வச்சுக்கிட்டானாம். எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டியா? பண்ணி அவனையும் அரெஸ்ட் பண்ணி ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளிக்கிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டேன். ஸோ ஜெகத் யாராலையும் கொலை செய்யப்படலை, தற்கொலைதான். எஸ் சார். விஷயத்தை கமிஷனருக்கு கன்வே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பேப்பர்காரங்களுக்கு கொடுத்துடலாம். தலையாட்டிய விஷ்ணு கேட்டான். சார், அந்த குழப்பம் என்னாச்சு? எதை சொல்ற? தியாகுவால கொலை செய்யப்பட்டது நவநீதாவா இல்லை பிரீதாவா? அந்த குழப்பம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. தியாகுவை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருந்தா உண்மையை வாங்கியிருக்க முடியும். வீரபாண்டி உண்மை வர வழியை அடைச்சிட்டார். விஷ்ணு, நீயே சாப்பிடு. வேண்டாம் மேடம், வீட்டுக்காரி எனக்காக வெயிட் பண்ணிட்டுப்பா, நான் கிளம்புறேன். விவேக் அவனுடைய தோலை பிடித்து அழுத்தினான். டே உட்காரா, இங்கே பாதி வயிறு சாப்பிடு. வீட்டுக்கு போய் மீதி வயிற்றையும் ஃபுல் பண்ணிக்கோ. விட மாட்டீங்களே. இன்னைக்கு இங்கே என்ன ஐட்டம் மேடம்? சப்பாத்தி, வெஜிடபிள் மசாலா. 6 சப்பாத்தி மட்டும் போதும் மேடம், அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். அடப்பாவி. விவேக் சிரித்து கொண்டிருக்கும் பொழுதே டெலிஃபோன் கூப்பிட்டுது. எழுந்தான். ஹாலுக்கு போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ விவேக், நான் கோகுல்நாத். சொல்லுங்க கோகுல்நாத். பிரீதா கிடைச்சிட்டா? அத்தியாயம் 20. ஒரு வினாடி விவேக்கிற்கு மூச்செடுத்து கொண்ட மாதிரி இருந்தது. என்னது, பிரீதா கிடைச்சிட்டாளா? ஆமாம். எப்படி கோகுல்நாத்? நியூஸ் இப்போதான் வந்தது. பிரீதா இப்போ ராயப்பேட்டை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கா. ஏன், என்னாச்சு? ஏதோ ஒரு வெஹிக்கல் மோதிட்டு போயிருக்கு. எங்க? எதுவும் தெரியல விவேக். நீங்க உடனே புறப்பட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா விஷயத்தை கேதர் பண்ணிக்கலாம். இதோ புறப்பட்டேன். விவேக் ரிசீவரை வைக்க பக்கத்திலேயே ரூபலா, விஷ்ணு நின்றிருந்தார்கள். ரூபலா கேட்டாள், என்ன பிரீதா கிடைச்சிட்டாளா? ஆமா. அப்படின்னா தியாகு கொலை செய்தது நவநீதாவை? நான் இதை எதிர்பார்க்கல. விஷ்ணு, கிளம்பு. என்னங்க டிஃபன்? இனி நாளைக்கு காலையில் தான் டிஃபன். விவேக் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வருவதற்குள் விஷ்ணு மாருதிக்குள் உட்கார்ந்திருந்தான். ரூபலா பெருமிச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுதே கார் கிளம்பி விட்டது. 20 நிமிஷ சீரல் பயணம். ராயப்பேட்டை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்தது. முகப்பு அறையிலேயே கோகுல்நாத் காத்திருந்தார். விவேக் அவரோடு பேசிக்கொண்டே நடந்தான். கமிஷனருக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? அவர் வந்துட்டார் விவேக். உள்ளே பிரீதாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். பிரீதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்க விஷயம் எப்படி தெரிஞ்சது கோகுல்நாத்? பிரீதா ஏதோ ஒரு வாகனத்தில் அடிபட்டு 2 நாளைக்கு முன்னாடி சுயநினைவு இல்லாத நிலையில் இங்கே அட்மிட் செய்யப்பட்டாலாம். அட்மிட் செய்தது யாரு? ஒரு ஆட்டோ டிரைவர். 2 நாளா சுயநினைவு இல்லாமல் கிடந்த பிரீதாவை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தித்தான் லேசா அவளுக்கு ஞாபகம் வந்து தன்னோட பேரை பிரீத்தான சொல்லியிருக்கா. போலீஸ்னு முடங்கியிருக்கா. உடனே டாக்டர்ஸ் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து அட்மிட் பண்ணின ஆட்டோ டிரைவர் யாரு? டிரைவரோட பேரு சின்ன தம்பி. டாக்டர்ஸ் வண்டி நம்பரையும் அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 நிமிஷம் நடையில் ஐசி யூனிட் வந்தது. கமிஷனருக்கு சம்பிரதாய சல்யூட்டை கொடுத்துவிட்டு கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த பிரீதாவை பார்த்தான் விவேக். நல்ல அழகான முகம். தலையிலும் தோள்பட்டியிலும் அடிபட்டிருப்பது தெரிந்தது. காலிலும் ஒரு பேண்டேஜ் கட்டு. விவேக் கமிஷனரிடம் கேட்டான், சார் பிரீதா ஏதாவது பேசினாளா? அரை மணி நேரத்துக்கு முந்தி பேசினதுதான். அதுக்கப்புறம் இன்னும் பேசல. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல பிரீதாவுக்கு கான்சியஸ் திரும்பலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிரீதாவுக்கு ஆக்சிடென்ட் எங்கே நடந்தது? ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட் கார்னர்ல ராத்திரி 11 மணி சுமாருக்கு நடந்திருக்கு. எந்த வாகனம் மோதினது தெரியல. ஹிட் அண்ட் ரன் கேஸ். ரத்த வெள்ளத்துல கிடந்த பிரீதாவை சின்ன தம்பிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் மனிதாபிமானத்தோடு தன் ஆட்டோவிலேயே எடுத்து போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கார். விவேக் யோசித்தபடியே கோகுல்நாத்தை ஏறிட்டான். லாய்ட்ஸ் ரோடு கார்னரில் தானே தியாகுவின் வீடு? ஆமா. ஒருவேளை பிரீதா தியாகுவை பார்க்க அந்த நேரத்துக்கு அங்கே போயிருப்பாளோ? இருக்கலாம். ஆனா தியாகு தனக்கு பிரீதா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கானே.
அப்படி அவன் சொன்னது போய். பிரீதாவோட ரூம்ல தியாகுவோட போட்டோ இருந்ததை நாம எடுத்தோமே. 2 பேரும் காதல்களாக இருக்கலாம் விவேக். தியாகு அதை ஏன் மறைக்கணும்? பிரீதாவுக்கு கான்சியஸ் திரும்பினா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். விவேக் கமிஷனரிடம் ஜெகத் தற்கொலை செய்து கொண்டுதான் இறந்து போனான் என்பதை வாட்ச்மேன் வீராசாமி மூலம் கண்டுபிடித்ததை சொல்ல அவர் லேசாக மலர்ந்தார். சோ அந்த பிரச்சனை சால்வ். இனி அந்த பிரீதா தான் பிரச்சனை. கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீதா மெல்ல உடம்பை அசைத்தாள். டாக்டர் அவளிடம் வேக வேகமாக குனிந்தார். மெல்ல அவளுடைய கன்னங்களை தட்டினார். பிரீதா, ஹியர் மீ. கண்ணித்தர. பிரீதாவின் இமைகள் இப்பொழுது துடித்தன. மெதுவாக, மிக மெதுவாக கண்களை மலர்த்தினாள். கண்ணின் பாவைகள் மிரட்சியோடு அசைந்தன. விவேக் இப்பொழுது பக்கத்தில் குனிந்தான். இதோ பார் பிரீதா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நாங்க போலீஸ், உனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கிறோம். பிரீதாவின் பார்வை விவேக்கின் முகப்பரப்பின் மேல் நிலைத்தது. உதடுகள் வேகமாய் பதட்டமாய் அசைந்தது. சார், நவனிதாவை காப்பாத்துங்க. அவளை சொல்லு பிரீதா. எக்ஸ் மினிஸ்டர் விஜயராஜா வீட்டுக்கு அவளை கொண்டு போறாங்க. எக்ஸ் மினிஸ்டர் விஜயராஜா வீட்டுக்கா? ஆமா. யார் கொண்டு போறாங்க? தியாகு. தியாகுவை உனக்கு எப்படி தெரியும் பிரீதா? தியாகுவை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. சுரேஷ் தான் தியாகுவை கண்காணிக்க சொல்லிட்டு பம்பாய் போனார். சுரேஷா? யாரது? சுரேஷ் ஒரு சிபிஐ ஆபீசர். நானும் அவரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம். சீக்கிரமே கல்யாணம் செய்துக்க போகிறோம். தியாகு போட்டோ உன்னோட ரூம்ல இருந்ததே, அது எனக்கு சுரேஷ் கொடுத்தது. தியாகுவுக்கு அரசியல் ரீதியா எக்ஸ் மினிஸ்டர்களோட பழக்கம் இருந்ததுனால அவனை கண்காணிக்கும் பொறுப்பை சிபிஐ நிர்வாகம் சுரேஷ் கிட்ட கொடுத்திருந்தது. சுரேஷ் அவசரமா பம்பாய் புறப்பட்டு போக வேண்டியிருந்ததால தியாகுவோட போட்டோவை என்கிட்ட கொடுத்து அவன் எங்கெங்கே போறான்னு கண்காணிக்க சொன்னார். பிரீதா பேசுவதை சில வினாடிகளுக்கு நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். நான் இரவு 10 மணிக்கு தியாகு வீட்டுக்கு போயிருந்தேன். மறைவாய் இருந்து வீட்டுக்கு வருகிற போகிறவங்களை கவனிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது. நாக்கை ஈரப்படுத்தி கொண்டாள் பிரீதா. பின்தொடர்ந்தாள். 11 மணி சுமாருக்கு எக்ஸ் மினிஸ்டர் விஜயராஜா ஒரு கருப்பு அம்பாசிடர் கார்ல வந்தார். நான் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சோர் ஓரமா போய் ஒண்டிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள மயக்க நிலையில் இருந்த ஒரு பொண்ணை 2 பேர் உள்ளே இருந்து தூக்கிட்டு வந்து அம்பாசிடர் கார் பின் சீட்ல போட்டாங்க. அந்த பெண் சேப்பு சல்வார் கமீஸ் போட்டிருந்தா. பாக்குறதுக்கு நவனிதா மாதிரி தெரிஞ்சுது. சத்தம் போட்டா காரியம் கெட்டுடும், என்னையும் மடக்கிடுவாங்கன்னு நினைச்சு கார் புறப்பட்டு போனதும் சத்தம் இல்லாம போலீஸ்க்கு போன் பண்றதுக்காக வேக வேகமா மெயின் ரோட்டுக்கு வந்தேன். ரோட்டின் எதிர் சைடில் இருந்த எஸ்டிடி பூத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போன பொழுது ஒரு டெம்போ வேன் என் மேல மோதிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கண்வீழ்ச்சி பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். விவேக் கேட்டான். நவனிதாவை கார்ல கொண்டு போனது எக்ஸ் மினிஸ்டர் விஜயராஜான்னு நிச்சயமா தெரியுமா? அப்படிதான் தெரிஞ்சது. நீங்க தியாகுவை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரியும் சார். தியாகு இப்போ உயிரோடு இல்ல. லேசாய் அதிர்ந்து போன பிரீதா பதட்டமாய் புலம்ப ஆரம்பித்தாள். சார், எப்படியாவது நவனிதாவை காப்பாத்திடுங்க. அத்தியாயம் 21. ரம் அருந்தி கொண்டிருந்த எக்ஸ் மினிஸ்டர் விஜயராஜா அறைக்குள் நுழையும் தன் உதவியாளரை பார்த்தார். விஜயராஜாவுக்கு தொப்பை போட்ட உடம்பு. என்ன? உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு சார். ராத்திரி மணி 10:30க்கு மேலாகுது. இப்போ எதுக்காக போலீஸ்? தெரியல சார். விவரம் என்னன்னு கேட்டியா? கேட்டேன் சார். என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. ஆட்சி போனாலும் போச்சு, இந்த போலீஸ்காரங்க நேரக்காலம் பார்க்காம விசாரணைக்கு வந்துடுறானுங்க. ரம்மை ஒரே மூச்சில் குடித்து விட்டு எழுந்தார். மாடி அறையிலிருந்து படிகள் வழியாக கீழே ஹாலுக்கு வந்தார். ஹால் சோஃபாவில் கோகுல்நாத்தும் விஷ்ணுவும் உட்கார்ந்திருந்தார்கள். விஜயராஜாவை பார்த்ததும் எழுந்தார்கள். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்ன விஷயம்? ஒரு என்கொயரி சார். எது விஷயமா? ஜட்ஜி சாம்பசிவராவோட பொண்ணு நவனிதாவை உங்களுக்கு தெரியுமா? என்ன பேர் சொன்னீங்க? நவனிதாவா? ஆமாம். இப்படி ஒரு பேரை இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். எதுக்காக அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? 2 நாளைக்கு முன்னாடி நவனிதாங்கிற பொண்ணை நீங்க கடத்திட்டு வந்ததா ஒரு புகார். விஜயராஜா சிரித்தார். இந்த புகாரை யார் கொடுத்தது? பிரீதாங்கிற ஒரு பெண்
நான் இப்ப மந்திரி பதவியில இல்லைன்னதும் எல்லோருக்கும் இழப்பமா போயிடுச்சு. யார் என் மேல என்ன புகார் சொன்னாலும் நேர காலம் பார்க்காம விசாரிக்க வந்துடுறீங்க. சாரி சார், எங்க டியூட்டியை நாங்க பார்த்தாகணும். நீங்க இப்போ சொன்ன பதில மேலதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டா எங்க வேலை முடிஞ்சுது. நாங்க வரோம் சார். கோகுல்நாத்தும் விஷ்ணுவும் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடக்க விஜயராஜா முணுமுணுத்துக் கொண்டே திரும்பவும் மாடிப்படிகள் ஏறினார். ஒரு தடவை மந்திரியாய் இருந்தவன் கடைசி வரைக்கும் மந்திரியாயிட்டு தான் சாகணும். பதவி போயிட்டா இப்படித்தான். வழியில போறவ வரவை எல்லாம் புகார் கொடுப்பான். மாடி அறைக்குள் நுழைந்தார். கதவை சாத்திக் கொண்டு கட்டிலில் இருந்த செல்லுலார் போனை எடுத்து எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் பேசினார். யாரு, வேலுசாமியா? போலீஸ் ஸ்மெல் பண்ணிட்டாங்க. நவநீதாவை நாம கார்ல கொண்டு வந்தது யாருக்கோ தெரிஞ்சு போலீஸ் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. தியாகுவா? அவன் உயிரை போனாலும் என்னை காட்டி கொடுக்க மாட்டான். சரி, இனிமேல் நாம இருக்க வேண்டிய ஜாக்கிரதையில் இருப்போம். நவநீதா அங்கே எப்படி இருக்கா? அழிச்சாட்டியும் பண்றாளா? பண்ணட்டும் பண்ணட்டும். வாரம் 10 நாள் வச்சு ஆசி தெரு தொட்டு பார்த்துட்டு பெட்ரோல் குழியில நடத்திடுவோம். அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ, ஜாக்கிரதை. பேசி செல்போனை வைத்துவிட்டு திரும்பிய விஜயராஜா திருக்கிட்டார். அவருக்கு வெகு பக்கத்தில் விவேக் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டியபடி உதடுக்கு ஒரு சிரிப்பை கொடுத்தபடி. அத்தியாயம் 22. விஜயராஜாவுக்கு குரல் நடுங்கியது. நீங்க? விவேக், கிரைம் பிரான்ச். அவர் முகம் வியர்த்து விழிக்க விவேக் தொடர்ந்தான். நான் எப்படி உள்ளே வந்தேன்னு பாக்குறீங்களா மந்திரி சார்? முன்வாசல் வழியா போலீஸ் ஆபீசர் கோகுல்நாத்தையும் விஷ்ணுவையும் அனுப்பிவிட்டு நான் பின்வாசல் வழியாக உள்ளே வந்து அதோ அந்த பீரோவுக்கு பின்னாடி தான் இருந்தேன். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் கடைபிடிக்கிற வழிகளில் இதுவும் ஒண்ணு. நான் இப்படி பின்பக்க வழியா வந்ததுனால தான் உங்க டெலிபோன் பேச்சை கேட்க முடிஞ்சது. அது வந்து மிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர், இனிமே நீங்க என்ன போய் பேசினாலும் எடுபடாது. நவநீதாவை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கீங்க? மார்ச்சுவரியில் இருந்த டெட் பாடி எந்த பொண்ணோடுது? விஜயராஜா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம விவேக்கையே வியர்த்து வழிந்தபடி பார்த்து கொண்டிருக்க விவேக் மெல்லிய குரலில் சிரித்தான். உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த உண்மையையும் பேச மாட்டீங்க. உங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் லாக்அப் தான் வசதி. இதோ பார், நான் ஒரு எக்ஸ் மினிஸ்டர். என்ன உன்னோட இஷ்டப்படி நடத்த முடியாது. விவேக் சிரித்தான். மந்திரி பதவிங்கிறது உனக்கு மக்களா பார்த்து கொடுத்தது, மக்களா பார்த்து எடுத்துக்கிட்டது. அது ஒன்றும் உன் குடும்பத்தோட பரம்பரை பதவி கிடையாது. நான் டிஜிபிக்கு போன் பண்ணி பேசுறேன். விஜயராஜா செல்லுலார் போனில் எண்களை ஒற்றி எடுக்க முயல விவேக் தட்டிவிட்டான். நீ யாருக்கும் போன் பண்ண முடியாது சொன்ன விவேக் தன்னிடமிருந்த செல்லுலார் போனை எடுத்து எண்களை தட்டிவிட்டு பேசினான். கோகுல்நாத், ஜீப்பை திருப்பிட்டு வாங்க. நாம போட்ட வியூகத்துல எக்ஸ் மினிஸ்டர் மாட்டிக்கிட்டார். லாக்அப்க்கு என கூட்டிக்கிட்டு போனால்தான் உண்மையை சொல்வேன்னு அடம்பிடிக்கிறார். அவர் இஷ்டப்படியே கொண்டு போயிடுவோம். ஜீப்பை கொண்டு வாங்க. மறுமுனையில் கோகுல்நாத் குரல் உற்சாகமாக புறப்பட்டது. இதோ ஜீப்பை திருப்பி விட்டோம். அத்தியாயம் 23. கடுமையான போலீஸ் சிகிச்சைக்கு பின் விஜயராஜா விவேக் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொல்ல ஆரம்பித்தார். இப்போ நவநீதாவை கடத்திட்டு போய் எங்க வச்சிருக்க? அமைஞ்சுக்கரையில் இருக்கிற என்னோட இன்னொரு பங்களாவில். எதுக்காக இந்த கடத்தல்? ஜட்ஜி சாம்பசிவராவ் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு என்ன மாதிரியான முன்னாள் மந்திரிகளை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். ஜாமீன்கள் மறுக்கப்படுகின்றன. காவல் நீடிக்கப்படுகிறது. இது எனக்கு பிடிக்கவில்லை. அவரை நேரடியாக தண்டிக்க முடியாது. அதனால் மறைமுகமாக தண்டிக்க நினைச்சேன். காலம் பூராவும் அவர் நினைச்சு கஷ்டப்படுற மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சு எனக்கு வேண்டிய தியாக கிட்ட யோசனை கேட்டேன். அதுக்கு அவன் ஜட்ஜோட 2வது பொண்ணு நவநீதாவை கடத்தி அவளை போக பொருளாக 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணிட்டு கொன்னுடலாம்னு சொன்னான். மக காணாமல் போன துக்கம் ஜட்ஜி சாம்பசிவராவை காலம் பூராவும் அரிச்சிட்டு இருக்கணும்னு சொன்னான். நவநீதாவை எப்படி கடத்துன்னு திட்டம் போட்டோம். இந்த நேரத்துல ஜெகத்னு ஒருத்தன் தியாகுவை மீட் பண்ணி எனக்கு கிடைக்காத நவநீதா வேறு யாருக்கும் மனைவியாக கூடாது, அவளை கொலை பண்ணிடுன்னு சொல்லி பணமும் கொடுத்திருக்கான். தியாகுவுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற சந்தோஷம். எனக்காக நவநீதாவை கடத்திக்கிட்டு வந்தவன் ஜெகத்துக்காக வேற ஒரு பொண்ணை பலியாக்கி அது நவநீதா தான் என்று ஜெகத்தை நம்ப வச்சான். யார் அந்த பலியான பொண்ணு? அவ ஒரு பிராஸ்டிடியூட், கன்னடத்துக்காரி, ஃபேமிலி எதுவும் கிடையாது. பேர் அஸ்வதா. நவநீதா மாதிரியே உடம்பு வாகு, நிறம். தலையை ஏற்கனவே வெட்டி டிஸ்போஸ் செய்திருந்தால அவ நவநீதா தான் என்று ஜெகத் நம்பிட்டான்.
ஜட்ஜி சாம்பசிவராவ் தன்னுடைய கடமையை செய்கிறவர். வழக்காட சாதக பாதகங்களை அனுசரித்து தான் தீர்ப்பு அமையும். தீர்ப்பு உனக்கு சாதகமா இல்லைங்கிற காரணத்துக்காக தீர்ப்பு சொன்ன ஜட்ஜியை தண்டிக்க நினைக்கிறது காட்டுமிராண்டித்தனம் சொன்ன விவேக் கோகுல்நாத்திடம் திரும்பினான். கோகுல்நாத், நீங்களும் விஷ்ணுவும் இந்த ஆளை கூட்டிட்டு வந்துருங்க. நான் ஜட்ஜி சாம்பசிவராவுக்கு போன் பண்ணி நவநீதா உயிரோடு இருக்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். விவேக் சொன்னதை கேட்டு தலையசைத்த கோகுல்நாத்தும் விஷ்ணுவும் எக்ஸ் மினிஸ்டரை நெருங்கி ஆளுக்கு ஒரு புஜத்தை பிடித்து தூக்கினார்கள். ஜட்ஜி சாம்பசிவராவின் டெலிபோன் எண்களை தன் செல்லுலார் போனில் தட்ட ஆரம்பித்தான் விவேக். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் வாசிக்கிற கதைகளை குறைஞ்சது 3000 to 10,000 பேர் கேட்குறீங்க. ஆனால் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு தான் யூடியூப் என்னுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணுவாங்க. எல்லாருமே நினைக்கலாம் யூடியூப்பில் நிறையா லாபம் வரும், நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் எனக்கு ரொம்பலாம் கிடையாது. 3 மாதத்துக்கு இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் $100 எனக்கு கிடைக்குது. ஸோ நான் கூட நிறைய டைம் நினச்சேன், எதுக்குடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டோரி போட்டுக்கிட்டு பேசாமல் நிறுத்திடலாமே, நம்ம மற்ற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு கூட தோணும். ஆனால் நான் ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் என்னுடைய கதைகளை கேட்குறீங்க, அது இல்லாமல் கமெண்ட்ஸ் நல்லா வருது இல்லையா, அதனால நான் சரி ஓகே பரவாயில்ல, நமக்கு இன்கம் இல்லைனாலும் நாம் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க, லைக்ஸ் நிறையா வந்தால் தான் நம்மளுடைய சேனல் மற்றவங்களுக்கு ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவங்கள லைக் போட சொல்லி கேட்குறேன். அடுத்ததான் நான் போட போகிற கதை எல்லோருமே ஆவலாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஆசிரியருடைய கதை தான். அது யாருன்ட்டு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய பேரை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, பாய்.